सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये। समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति परां गतिम्। यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचयतसमकल्मषं। गोष्पदीकृतवाराक्षिमशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वैदेहीं सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिष्ठितम्। शरैनं जहि रावणिं श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मा स्वयं। श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः। स्कान्दे स्कन्दसमान एव स भूयोऽनन्तरामो यदि। भक्तवात्सल्यजलदेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। उद्यद्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ततो रावणनीतायाः सीतायाः शत्रुकर्षणः येष परमन्वेष्टुं चारणाचरिते पथि। दुष्करं निष्प्रतिद्वन्द्वं चिकीर्षन् कर्मवानरः। समुदग्रशिरो ग्रीवः गवां पथिरिवा बभौ। अथ वैदूर्यवर्णेषु शाद्बलेषु महाबलः। वीरः सलिलकल्पेषु विचचार यथा सुखम्। சர்வேஸ்வரனான பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண காலத்துல பகவானுடைய அந்த கூட இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு பகவான் யாருன்னு தெரியாது. சர்வேஸ்வரனே இங்க கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியாதபடிக்கு அந்த குழந்தைகள் பரம சௌலபியமாக இருந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்படி இருக்கிற பகவான்கிட்ட ஒரு நாள் அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் கேட்கிறா, கோபர்கள் எல்லாருமே கேட்கறாங்க, கிருஷ்ணா பரமபதம் வைகுண்டம், வைகுண்டம் யோகி துர்லபம்னு சொல்றாளே, அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும்னு கேட்கிறோம். வா எப்படி கேட்கிறான்னா, அறிவொன்றுமில்லா ஆய்க்குள்ளும், அதை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது, படிக்காதவா, ஞானம் இல்லாதவா. ஆனா என்னன்னா சுவாமி இடத்துல அளவு கடந்த பிரீத்தி உண்டு. கேட்டா சுவாமி இது என்ன பிரமாதம்னா, வாங்க உங்களை வைகுண்டம் கூட்டிட்டு போறோம். எப்படி போறதுன்னா, கண்ணை மூடுங்க உடனே வைகுண்டம். உடனே சுவாமி கண்ணை மூட சொன்னார், எல்லாரும் கண்ணை மூடிக்கிறார். திறந்து பார்த்தா திவ்யமான வைகுண்ட க்ஷேத்திரம்.
இரவு பகல், இரவு கிடையாது பகல் மாத்திரமே, துக்கம் கிடையாது சுகம் மாத்திரமே, இது போல விளங்கக்கூடியதான அந்த வைகுண்டம். சுவாமி அங்க அழைச்சிட்டு போய் வெளியிலேருந்து இந்த கோப ஜனங்கள்லாம் பார்க்கறது, இந்த ஆயர்பாடி ஜனங்கள்லாம் பார்த்தா உள்ள ஜெய விஜயா நிற்கிறா. அங்க ஒரு சிம்மாசனம் இருக்கு, உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா 2 கை 2 கிருஷ்ணராக இந்த கிருஷ்ணர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கார். பரமபத நாதனாக இந்த பகவானே உள்ள உட்கார்ந்துட்டு. அவெல்லாம் ரொம்ப உயர்வா நினைச்ச அந்த வைகுண்டத்துக்கு வந்தாச்சு. உள்ள இருக்கிற பிரபு யாருன்னு பார்த்தா நீ இந்த கிருஷ்ணன். உடனே பார்த்தா அங்க குழந்தைகள் எல்லாரும் பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம கிச்சன்னா உள்ள இருக்காங்க. நம்ம ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருந்தோமே, என்ன பண்ணா உள்ள போக முயற்சி பண்ண. உடனே அங்க காவல்ல இருக்கக்கூடிய ஜெய விஜயாலாம் பார்த்தா கம்பெனி தடுத்துட்டோம். உள்ள போகணும் அனுமதி கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. எதற்குன்னா, இல்ல உள்ள படுத்துட்டு இருக்கிறது எங்க கிச்சன்னா, எங்க சுவாமின்னா. கிருஷ்ணன்னு பூர்ணமா கூட சொல்ல தெரியாத குழந்தைகள். உள்ள இருக்கிறது எங்க பிரபு, எங்க ஊருக்காரர். அவரை பார்க்க போனோமே நாங்க. சொன்னா கையை தடுத்துட்டார். வேதம் தேடுறது இன்னும் கண்டுபிடிச்சு முடியல. உபநிஷத் பாகங்கள்லாம் சொல்லிட்டே போறது, அவனுடைய அர்த்தமும் தெரியல, ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல. பிரம்மா இன்னிய பர்யந்தம் தேடிட்டு இருக்காரு, அவருடைய திருவடி தெரியல. பரமேஸ்வரன் பூஜிக்க கூடியதான திருவடி. மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணிட்டு கையில புஷ்பத்தை வச்சுட்டு தேடுறா அந்த பிரபுவுக்கு. அந்த பிரபு இன்னும் அவருக்கு காட்சி தரல. இன்னும் நீ அங்கேருந்து வந்து எங்க கிச்சன்னு உள்ள விளக்கிட்டு போக பாக்குறிய, எட்டி போடான்னு முடிச்சு தள்ளி விட்டுட்டோம். இல்ல போகணும்னா அதெல்லாம் கிடையாது, எட்டி போகணும் ஒரே தன். இந்த அனுபவத்தை பகவான் கொடுத்த. கீழே வந்தோடனே அங்கேருந்து மறைஞ்சா கண்ணை மூடினா திருப்பி 1000 ரூபாய் வந்தாச்சு. அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டார் பகவான். எல்லாத்தையும் நிற்க வச்சு, இந்த வைகுண்ட தரிசனம் கேட்டேலே எப்படி இருக்கு, நன்னா இருக்கான்னு. உடனே அந்த கோபிகள் அந்த குழந்தைகள்லாம் சொல்றா, அந்த தரித்திர வைகுண்டம் எனக்கு இனிமே வேண்டவே வேண்டாம். யாரு சொல்றான்னா, ஆயர்பாடி ஜனங்கள் இந்த வஸ்துவை பத்தி தெரியாதவா. தரித்திர வைகுண்டம்னா ஏன்னா, இப்ப நான் வரேன் உன் மேல. அந்த குழந்தைகள் என்ன பண்றான்னா பச்சை குதிரை தாண்டான். கிருஷ்ணன் புரிஞ்சுக்கிறான், முதுகுல கைய வச்சு பச்சை குதிரை தாண்டது குழந்தைகள். பிப்ரத்வேனும் ஜடரபட்டயோகம் சுவாமி சுத்தி உட்கார்ந்துட்டு சுவாமியுடைய எச்சலை இவன் பிடிக்க சாப்பிட்றான். அதை விட ஆச்சரியம், யஜ்ஞபுகு பாலகேளியின் எந்த பிரபுவோ அந்த பிரபு இவன் எச்சலை வாங்கி சாப்பிட்றான். சௌலபியம்னா சௌலபியம், கிருஷ்ணாவதாரத்தை போட ஒரு சௌலபியம் பார்க்கவே முடியாது. சுவாமி அவ்வளவு கீழே இறங்கி வந்து அந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ற. நாங்க நிறைய பார்த்துட்டோம் உங்ககிட்ட சௌலபியத்தை. இப்படி இருக்கக்கூடிய உங்களை தரிசனம் பண்ண உள்ள வந்தா கம்பெனிக்கு வெளியில போகிறோம். நீங்க இப்படி இருக்க, ஆனா ஒன்னா அங்க அப்படி தரிசனம் கூட பண்ண முடியும். அதனால பார்த்தா கிருஷ்ணா, நீங்க எனக்கு இப்படி இருக்கிற கிருஷ்ணன் தான் வேணும். எப்படிப்பட்ட உயர்வாக இருந்தாலும் அந்த தரித்திர வைகுண்டத்தை நாங்க உதறோம். எங்களுக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம். எங்களுக்கு எப்பொழுதும் இந்த 2 கை 2 கால் கிருஷ்ணனாக நீ இந்த ஆயர்பாடியிலே இந்த ரூபத்தை தான் என் மனசு எதிர்பார்க்கும். தரித்திர வைகுண்டம் வேண்டான்னு ஒதுக்கினான். பின்னாடி கோபிகா கீதத்திலேயே சொல்ல போறான். கோபிகள் 18 ஸ்லோகம் சொல்ற காலத்துல கிருஷ்ணா இந்த ஆயர்பாடி இருக்கே வைகுண்டாது அதிகம் ஜெயதி. ஏன்னா இதுதான் உத்தமம். அதை பார்த்துட்டு வந்ததுனாலதான், அந்த ரசம் தெரிஞ்சதுனாலதான் அந்த கோபிகள் இதை சொல்றான். வைகுண்டத்தை விட சிறந்து விளங்கக்கூடியதான ஆயர்கள். பின்னாடி கோபியாகத்திலையும் சொல்றாவா, அவளுக்கு என்னன்னா அதை காட்டிலும் சிரேஷ்டம்ங்கிறது இந்த ஆயர்களும் அதில் இருக்கக்கூடியதான. அதே போல பகவான் ராமாவதாரம் பண்ணி, ராமாவதாரம் பூர்த்தியான பிறகு சரையூ நதியில இறங்குறார் சுவாமி. இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம், சுவாமியும் இறங்குறா, எல்லாரும் கூட இருக்கிறவா அத்தனை பேரும் இறங்கியாச்சு. சுவாமி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா, என்னோட யார் இப்ப சேர்ந்து இறங்குறோ அத்தனை பேருக்கும் சரையூ நதி தீரத்துல நதியில இறங்குறவா அத்தனை பேருக்கும் வைகுண்டம்.
வைகுண்டம்னா சும்மாவா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காரு சுவாமி. பார்த்தா அங்க இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேர் இறங்கினா, பக்தாள் இறங்கினா, ஜனங்கள் இறங்கினா. அதை விட என்னன்னா பிராணிகள் இறங்கிட்டு, புழு பூச்சிகள்லாம் இறங்கிட்டு, மரம் செடி கொடி எல்லாம் இறங்கிடுது. என்ன வைகுண்டத்துக்கு ஃப்ரீயா ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு, எல்லா ஜீவராசிகளும் இறங்கிடு. கரையில பாக்குறார் சுவாமி, அண்ணாந்தி யாரா விட்டு போயிருக்காரா, யார் யார் வந்திருக்கான்னு பாக்குறார். ஆஞ்சநேய சுவாமி கையை கூப்பிட்டு கரையில நிற்கிறார். உடனே சுவாமி கேட்ட, ஏ அனுமன் நீ வரலையான்னு. இல்ல பிரபு, எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்ச பிறகுதான் நான் அந்த சரையூர்ல இறங்குவேன். என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றீங்களே, அந்த வைகுண்டத்துல இந்த ராமாயணம் சொல்ற ஆசாமி உண்டா, ராமாயண பாராயணம் பண்றவா உண்டா, பிரவச்சனம் பண்றவா உண்டா, ராமாயண கதை உண்டா? ஏப்பா அனுமண்ணு, அதெல்லாம் அங்க கிடையாது. நித்தியசூரிகளான அந்த வைகுண்டத்துல எப்பொழுதும் நான் திருப்பார்கடல்ல இருப்பேன். இரவு பகல் தான், சுகம்தான், துக்கமே கிடையாது. ராத்திரிமா கிடையவே கிடையாது, பகல் மாத்திரமே. ஸ்ரீதேவி பூமி தேவி திருவடி சேவை பண்ணா எப்பொழுதும் பண்ணிட்டு இருப்பா. என்னை எப்பொழுதும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனந்தமயமான வைகுண்ட லோகம். வேதங்கள்லாம் திவ்ய சுந்தரிகளாக மாறி சாமரம் வீசும். நாரதாதி மகரிஷிகள்லாம் கானம் பண்ணுவா. என்னை எப்பொழுதும் தரிசனம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தலம். பாகவத் ராமாயணம் உண்டான்னு கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறது. உண்டாண்டா அதெல்லாம் கிடையாதுப்பா. அப்ப எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டான்னு. ராமாயணம் இல்லாத, பாகவதம் இந்த ராமாயண கதை இல்லாத, பிரவச்சனம் இல்லாத, பாராயணம் இல்லாத அந்த தரித்திர வைகுண்டம் எனக்கு வேண்டான்னு உதவி. எப்ப என்னையே பார்த்துட்டு இருப்பேன், இது போல ஒரு சௌக்கியங்கள்லாம் அங்க இருக்கேன்னு. அதை விட தாண்டினது உங்களுடைய கதையில உள்ள ரசம். நான் நேராவும் பார்த்திருக்கேன், உங்களுடைய ராமாயணத்தை அனுபவிச்சிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கறத விட உங்களுடைய கதைய சிரவண மங்கலம்னு கேட்கிற காலத்துல உள்ள ஆனந்தம் இருக்கே, அதை விட உத்தமம் சிரேஷ்டம் எதுவுமே. நேரா பார்க்கறத விட எனக்கு கதை மூலியமாக உங்க அனுபவிக்கிறதே எனக்கு வசதி. அதனால எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம். நீர் என்ன பண்ண போறீர்னா, நான் வைகுண்டம் வரல. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் நம மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமாயண பிரவச்சனங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் எனக்கு சொல்லாம ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாதபடிக்கு எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து அந்த கதையை சிரவணம் பண்றார். எப்படி சிரவணம் பண்றாருன்னா, நம்ம எப்படி சிரவணம் பண்றோம்னா, கொஞ்ச நேரம் கேட்கிறோம், கொஞ்ச நேரம் தூங்குறோம், சத்த நேரம் மூச்சுட்டு இருக்கோம், சத்த நேரம் தூங்குறோம். இப்படி பண்ண மாட்டாரு ஆஞ்சநேய சுவாமி. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னா கையை கூப்பிட்டு ராமஸ்மரணத்தோட தியானத்தோட கண்ணில் ஜலத்தை விட்டுட்டு கேட்பாரு. அதை எனக்கு வரணாத கொடுங்கோ, எப்பொழுதும் நான் அந்த பூலோகத்துல இருந்து ராமாயண பிரவச்சனங்களை கேட்டுட்டு உங்களுடைய கதையை கேட்க. அதனால என்னன்னா, புத்தியாவதூய ஹனுமானு பரமாம் விமுக்தி. அதனுடைய உண்மையான நிலவரம் தெரிஞ்சும், அதனுடைய சிரேஷ்டம் தெரிஞ்சும் அந்த வைகுண்டத்தை உதறி தெரினார் ஆஞ்சநேய சுவாமி. ஏன் உதறினார்னா, அதை விட சிரேஷ்டம்ங்கிறது இந்த பகவத்கீதை. தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து பார்க்கிறா, அவள்லாம் எதை வசதியாக நினைக்கிறா, தேவர்கள் உட்பட இதுதான் வசதியாக நினைக்கிறா. நலகோபுர மணிகிரீவன் என்ன பண்றான்னா, சுவாமிய தாமோதரோபாக்கியான காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்றான். எங்களுக்கு என்ன வேணும்னா, வாணி குணானு கதனம், வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயம். ஒவ்வொரு அங்கத்துக்கு ஒவ்வொரு விநியோகம். எங்களுடைய காதுகள் என்ன பண்ணணும்னா, எப்பொழுதும் உன்னுடைய பிரவச்சனத்தை கேட்டுட்டே இருக்கும். பகவத் குணத்தை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். எல்லா மகான்களும் இதுதான பிரார்த்தனை பண்றோம். சுலப துர்லப பிரம்மாதிகா வந்தேங்கிறார். நம்ம நினைச்சா ஒரு ராதா கல்யாணம், நினைச்சா சீதா கல்யாணம், நினைச்சா ஒரு ராமாயணம் பாகவதம் எல்லாம் வருஷா வருஷம் நம்ம நினைச்ச காலத்துல பண்றோம். ஆனா பிரம்மாதி தேவர்கள்லாம் எப்படின்னா, ஒரு தடவை அவ ஆயுசுல உண்மையான ராதா கல்யாணத்தை பார்த்துட்டா, சீதா கல்யாணத்தை பார்த்துட்டா, அந்த ஒரு தடவையோட சேர்த்து. நம்ம நினைச்சா இந்த பங்குனி மாசம் சீதா கல்யாணம்னா வைக்கலாம், நம்ம ராதா கல்யாணம்னா அதுக்கு அடுத்த மாசம் வைக்கலாம். பாகவதம்
திருப்பி 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 எத்தனை தடவை வேணுமோ இந்த சத்சங்கங்களை நம்மளால திருப்பி திருப்பி அனுபவிக்கணும். ஆனா தேவர்களுக்கு எப்படின்னா அவளால ஒரு தடவை அனுபவிச்சிருக்கா, அந்த ஒரு தடவையோட இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த பூமியில பாரத தேசத்துல அவதரிச்ச நம்மளுக்கு மாத்திரமே கிடைச்சதான ஒரு பூமி. அதுவும் பூலோகத்துல எல்லா இடத்துலயும் கிடையாது, பாரத தேசத்துக்கு மாத்திரமே கிடைச்சதான ஒரு பூமி. பஞ்சமஸ்கந்தத்துல பூகோள வர்ணனம் நரக வர்ணனம் சொல்லிட்டு வர காலத்துல பாரத தேசத்தினுடைய பெருமையை சொல்ற காலத்துல சுதாச்சாரியால் சொல்றார், நயத்திர வைகுண்ட கதா சுதாபகாங்கிற வைகுண்டத்துல இல்லாத ஒரு சிரேஷ்டம் இந்த பூலோகத்துல என்னன்னா எப்ப பார்த்தாலும் நினைச்சா கதையை வச்சு ஜனங்கள்லாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு பூமி. அது மாத்திரமானா ந சாதவா பாகவதா ததாஸ்ரயா, தேடி பார்த்தா அங்க யாரும் பாகவதா எடுக்க மாட்டாங்க. பாகவதாள் வேணும், இது போல சத்சங்கங்கள் பண்றவா வேணும்னா இந்த பூலோகத்துல வந்தாதான் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நயத்திர யஜ்ஞா நயத்திர யஜ்ஞ மகா மகோத்சவா, யாக தரிசனம் பண்ணணும்னா மேல இருந்தா எந்த யாகத்தையும் தரிசனம் பண்ண முடியாது. பூலோகத்துக்கு வந்தாதான் அக்னியோத்ராதிகளோ ஔபாசனங்களோ யஜ்ஞங்களோ யாகங்களோ தரிசனம் கிடைக்கும். சுரஸ்ச சேவியோபி ந சேவியதாங்கிற பேர்பட்டதான சுரேஷலோகோபி நவை சேவியதான், அந்த தேவலோகத்துல இல்லாத ஒரு பாக்கியம் யாருக்குன்னா பூலோகத்துல பாரத தேசத்துல அவதாரம் பண்ண நம்மளுக்கு மனுஷ படிவு கிடைச்சிருக்கே நம்மளுக்கு மட்டுமே கிடைச்சதான தனி பெருமை. அங்க இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பார்த்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, இப்படி ஒரு பாக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கலையே. பேர்பட்டதான பகவத் குணம் நம்மளுக்கு 6 நாட்களாக சொல்றதுக்கு உண்டான ஒரு பாக்கியம், அதுவும் ராமகுணம். தர்மத்தின் பாதையை விட்டு நகராத ஒரு மூர்த்தியம். அயனம்னா பாதை, ராமாயணம்னா ராமர் காமிச்ச பாதை. என்ன ராமர் காமிச்ச பாதைன்னா தர்மத்தை விட்டு விலகக்கூடாது, சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது, தானே முன்னின்று நிறுந்து நடத்தி காமிச்ச அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அதுல பூர்வ சரித்திரத்துல பகவான் தேவி விரக தத்தனாக அங்கும் இங்கும் அலைஞ்சு வர காலத்துல கபந்தனுக்கு சொர்க்கதி, வரவையில சபரிக்கு ஒரு புண்ணியஸ்தானம், போறவையில சுக்ரீவோ நாம தர்மாத்மான அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டார். அகண்டமான வானர ராஜ்யத்தை அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க, சுக்ரீவ பிரேஷிதாலான சைன்யங்கள் 4 திக்குகளையும் போய் தேடுறது. சுக்ரீவன் ஆக்கியம் தெரிவிக்கிறான், எல்லா பக்கமும் போய் தேடுறார். அதுல தென் திசையில நோக்கி போகக்கூடியதான ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சுவாமி அந்த ஆபரணங்களை கொடுக்குறார். சுக்ரீவன் கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த ஆபரணத்தை. உடனே சுவாமி அதை பார்த்து வருத்தப்பட்டு விட்டு தேவியோடைய தான் தெரியுது. லட்சுமண சுவாமிகிட்ட ஒரு தடவை காமிச்சு கேட்கிறார், அப்பா லட்சுமணா, இது இந்த குரங்குகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது தேவி போட்டுட்டு போனான்னு இது பார்த்து சொல்லி இது தேவியுடையது தானே. உடனே சுவாமிகிட்ட கேட்டா சுவாமி சொன்னார், அண்ணா நீங்க பல வஸ்துக்களை காமிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் மண்ணியோட தானே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வஸ்துக்கள் மட்டும் மண்ணியோடதுன்னு தெரியாது. நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே, எதுவுமே எனக்கு தெரியாதுமா அண்ணா. எனக்கு ஒரு வஸ்து மட்டும் தெரியும், எதுன்னா தேவியினுடைய காலில் போட்டு இருக்கிற அந்த கொலுசு மட்டும் எனக்கு அடையாளம் தெரியும். ஏன்னா நித்தியம் பாதாபிநந்தனேன்னு நமஸ்காரம் பண்ற காலத்துல நான் அதை மாத்திரம் தான் பார்த்திருக்கேன். மீதி அங்கங்கள்ல போட்டிருந்த ஆபரணத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னா, என் அம்மா அணிந்து நான் பார்த்ததில்லை. அதனால எனக்கு கொலுசு மட்டும்தான் தெரியும். இப்பேற்பட்டதான மூர்த்தி கிட்ட கேட்க, ஏன்னா மாத்திருஸ்தானம் கொடுத்து விளங்கினா இந்த தேவிக்கு மாத்திருஸ்தானம். இப்படி லட்சுமண சுவாமி சொல்ல அந்த ஆஞ்சநேய சுவாமி கிட்ட கொடுத்தார். எப்பேற்பட்ட பிரபுன்னா புத்திமானான அந்த ராமனுடைய தூதன் நானுங்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா நான் தான் உங்களை பார்க்க போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாரே அந்த ஆஞ்சநேய அந்த பிரபுங்கிற. அத பல லட்சம் குரங்குகள் திக்கு விதுக்கெல்லாம் போறது, அதுல ஆஞ்சநேய சுவாமியை பாட்டு பார்க்கிற காலத்துல இதை கொடுன்னு கொடுத்த. அந்த நகைகளை வாங்கிட்டு எல்லா திக்குகளும் குரங்குகள்லாம் போகிற காலத்துல
சமுத்திர தீரம் வந்தது, எல்லா குரங்குகளும் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சு. இதுக்கு மேல போறதுக்கு வழி இல்லையே. ஆனா நம்மளுடைய ராஜாவோ சுக்ரீவாஜ்ஞ மீறினா கழுத்து போயிடும். வீட்டுக்கு போய் குழந்தை குட்டிகளை பார்க்கவே முடியாது. நாளைக்கு வேலை முடிஞ்சு போனா ஆத்துக்கு போய் குழந்தைகள் எல்லாம் பார்க்க முடியாம போயிடும். என்ன பண்ணலாம்னு தெரியாம கடைசியா துக்கத்துல உட்கார்ந்து அழகுது. நம்ம துக்கத்துல வெறுமை கதறி அழுவோம். அந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிதுன்னா, அதற்கு தெரிஞ்சது என்னன்னா ராமாயணம், ராமகதை மாத்திரம் தான் தெரியும். ராமாயணத்தை உட்கார்ந்து அழ, இப்படி ஒரு கஷ்ட காலத்துல நம்ம மாட்டிட்டோமேன்னு ராமாயணத்தை சொல்லி அழுது பூர்த்தி பண்ணது என்னன்னா, ராமாயண ஸ்ரவணமே க்ஷேமத்தை கொடுக்குங்கிறதுக்கு எதிரா பிரமாணம்னா இந்த சம்பாதி தான் பிரமாணம். கதையை கேட்டு பூர்த்தி பண்றது அந்த குரங்குகள்லாம் பார்த்தா ரெக்க முளைச்சு அந்த சம்பாதி பறக்க ஆரம்பிச்சு. மேல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டு தேவி அசோகவனத்துல தரிசனம் பண்ணி அந்த செய்தியும் இங்க சொல்லித்தான் அந்த சம்பாதி. கவலைப்படாதீங்கோ, தேவி அங்க பிரகாசிக்கிறான்னு சொல்ல. கடல் கடந்து அங்க போனா தேவியை பார்க்கணும். நல்ல செய்தியை சொல்லிட்டு கிளம்ப உடனே பார்த்தா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டான். யார் இப்ப இந்த கடலை தாண்டி போய் தேவியை பார்க்கணும். எல்லாரும் மீட்டிங் போடுற காலத்துல ஆஞ்சநேய சுவாமி மற்றும் ஏகாந்தமாசிரிதான் தனியா உட்கார்ந்து ராம தியானம் பண்ற. இதுல அவர் கலந்துக்கவே இல்லை. ஒரு குரங்கு சொல்றது, நான் இங்கேருந்து 10 மைல் யோஜனை போயிடுவேன், திருப்பி வரது 10 யோஜனை போவேன், திருப்பி வரது. இன்னொரு குரங்கு, நான் 20 மைல், இன்னொன்னு 30, இன்னொன்னு 40, இது போல பல மைல் தூரங்கள் போயிடுவோம். கடைசியா ஒரு குரங்கு 90 யோஜனை போயிடுவேன் நான். ரொம்ப உத்தமம்னார். ஆனா எனக்கு திருப்பி வர தெரியாது. இதுல எது எது சிரேஷ்டம்னா, இந்த 20, 10, 30ன்னு இருக்கிறதே சிரேஷ்டம். ஏன்னா இது போனா திருப்பி வந்துடும். அந்த 90 மைல் போயிட்டு அங்க சத்ரு தேசத்துல மாட்டிட்டு அவஸ்தை தான் படும். இப்படி ஒவ்வொருத்தர் தனக்கு முடிஞ்சதான தெம்பை எடுத்து சொல்ல, இதை கேட்டு இருந்த ஜாம்பவான் எல்லாரும் இருக்க ஆஞ்சநேய சுவாமியை காணமே சபையிலன்னு சொல்லி தேடி பார்க்கிறார். அவர் மரத்தடியில உட்கார்ந்து ராமத்தியானம் பண்ண உடனே அந்த ஆஞ்சநேய சமீபத்துக்கு போய் கேட்கிறார், பா ஆஞ்சநேயா, நீதான் இந்த கடலை தாண்டி போய் மங்கள செய்தியை கொண்டு வர. சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீரா பரவீரகந்தா மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்கா மனசா மனஸ்மி. மனசா பூர்வமாசாத்தியன்னு மனசுனால முன்னாடி ஒரு தடவை போனார். நான் போறேன்னு சொல்லி வாக்க கொடுக்குறேன். நீங்க கவலையே படாதீங்கோ, அந்த சத்ரு தேசத்துக்கு போய் நான் மங்கள செய்தியை கொண்டு வரேன், என்னால முடியும். மகான்கள் ஆத்துக்கு சொல்லுவா, ஆத்துல கஷ்டம் இருக்கு, கவலைப்படாத, நல்ல காரியங்கள் பண்ணினா அதை பூர்த்தி ஆகும்பா. ஓடி போயிடும் கெட்ட காரியங்கள்லான்னு சொன்னா அதை ஏத்துக்கணும். மகான்களுடைய வாக்கு அது பின்னாடி நம்மளுக்கு சேரும், ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்னன்னா மங்களம் சொல்ற காலத்திலேயே அமங்கலமானது. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், உங்களை போல பல பேர் ஆத்துக்கு வந்துட்டா இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நான் என்னால மேலே ஏறி வரவே முடியாது, இப்படிதான் கஷ்டப்படுவேன்னா அப்படி சொல்லவே கூடாது. மகான்கள் ஒரு வாக்கு சொன்னா அதை எடுத்துட்டு அதை நமக்குன்னு வச்சுக்கணும். உன்னால முடியும்னாரு, என்னால முடியும், கவலைப்படாதோ, நான் போயிட்டு வரேன். அதுவும் எப்படின்னா அந்த மனசுனால பூர்வமாசாத்தியன்னு முன்னாடி மனசுனால ஒரு தடவை போயிட்டு. ஏன்னா இதெல்லாம் ராமாயணத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒரு தர்மங்கள். ஒரு காரியத்துக்கு புறட்டு போறோம்னா அந்த போய் பண்ணக்கூடிய காரியத்துக்கு முன்னாடி பூர்வ சம்விதானமா என்னென்ன பண்றோம்னு மனசனால ஒரு ஆவர்த்தி பண்ணி பார்க்கணும். கிளம்புற காலத்துல இங்கேருந்து எங்க போகணுமோ ட்ரெயினுக்கு டிக்கெட், ட்ரெயின்ல ஏற போனோம்னா டிக்கெட் கையில இருக்கான்னு பார்க்கணும். ஒரு டாக்டர் வைத்தியத்துக்கு போறாருன்னா வைத்திய பொட்டி கையில இருக்கான்னு பார்க்கணும். வண்டியை போய் எடுத்து ஓட்ட போறோம்னா சாவி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். மனசுனால ஒரு தடவை என்ன பண்ண போறோங்கிறத ஓட்டி பார்க்கணும். சுவாமி என்ன பண்ணார்னா, மனோஜபம் மாறுத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம்னு முன்னாடி ஒரு தடவை மனசுனால போகும். சொல்ற காலத்துல மனச முன்னாடி போட்டு வாயுவை பின்னாடி போட்டு, வாயு முன்னாடி வரணும், மனோவேகம்னு அடுத்தது வரணும். ஏன் அப்படி போட்டாருன்னா,
இந்த மனோவேகத்தினால முன்னாடி போறாரு. தேடுற காலத்துல உபமானம் கொடுக்கிறார் காற்ற போல. ஏன்னா காற்றுதான ஒரு இன்ச்சு கூட உள்ள விடாதபடிக்கு எல்லா இடத்துலையும் போய் பூந்து வரும். அதனால வாய் மாறுத துல்லிய வேகம். அப்படி சுவாமி கிளம்பி போறேன்னு வாக்கு கொடுக்க நீங்க கவலையே படாதீங்கோ. ஜகாமலிங்காம் மனசா மனஸ்வின்னு போய் அங்க மங்கள செய்தியை கொண்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறார். சுந்தரகாண்ட மாறம் ததோ ராவணநீதாயா சீதாயா சத்ருகருஷணா ஈயேஷபரமன் வேட்டும் சாரணாச்சரிதே பதி. இந்த வால்மீகி மகர்ஷி இந்த ராமாயணத்தை பண்ண காலத்துல இந்த காண்டங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சு தனித்தனி பேர் வச்சிருக்க. குழந்தையில பண்ணது பாலகாண்டம், அதற்கு அடுத்தது அயோத்தியில நடந்தது அயோத்தியா காண்டம், காட்டுல நடந்தது ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தேல நடந்தது கிஷ்கிந்தா காண்டம், சண்டை போட்டதுக்கு யுத்த காண்டம், பின்னாடி வருது உத்தர காண்டம். இது போல பல காண்டங்களுக்கு பல பெயர் வச்ச. அதற்கு அங்கமாக இருக்கும் அந்த காண்டங்கள் அந்த இடத்துல நடந்ததா இருக்கும், அந்த பேரும் பொருத்தமா இருக்கும். ஆனா என்னன்னா மத்தியத்துல ஹிருதயபாகமாக விளங்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் போயிட்டு வந்தாரு. இதற்கு அவர் வாஸ்தவமா என்ன வைக்கணும்னா லங்கா காண்டம்னு பேர் வைக்கணும், இல்ல சீதா காண்டம்னு பேர் வைக்கணும், இல்ல ராவண காண்டம்னு பேர் வைக்கணும். இது போல பேர்கள் தானே வைக்கணும். ஆனா வித்தியாசமாக என்ன பண்ணாருன்னா சுந்தர காண்டம்னு பேர் வச்சு. ஏன் அப்படி பேர் வச்சாருன்னா இருக்கிற காண்டங்கள்லயே சுந்தரன்னு மட்டும் சுந்தரமாக இருக்கக்கூடிய காண்டம். அது மாத்திரமில்ல சுவாமிக்கும் தேவிக்கும் க்ஷேமத்தை கொடுத்த காண்டம். அது மாத்திரமில்ல சுந்தராயணமான அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு திருநாமம், சுந்தரன்னு ஒரு திருநாமம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை முன்னிட்டு விளங்கக்கூடிய காண்டம்ங்கிறதுனாலே சுந்தர காண்டம். ஹிருதயபாகமாக முன்னாடி 3 பின்னாடி 3 மத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம். ஹிருதய பாகம் ராமாயணம். என்ன பலஸ்ருதி இந்த சுந்தர காண்டத்துக்குன்னா நஷ்டத்ரவியஸ்ய யோலாவா சுந்தர கத்தியதே உதயிங்கிறது. எந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போனாலும் அது உன்னிடத்துல வந்து சேரும் இந்த சுந்தர காண்டம் பாராயணம். அப்பேற்பட்டதான இத்தனை பெருமையுடைய இந்த சுந்தர காண்டத்தை ததோ ராவணநீதாயா சீதாயா சத்ருகர்ஷணா, அந்த சத்ரு தேசமான ராவணனை நோக்கி புறப்பட்டார் இந்த ஆஞ்சநேய சுவாமி. ராவணால் தூக்கி செல்லப்பட்ட தேவிய பார்க்கிறது. ஏன்னா ஏத முன்னாடி போட்டார்னா ராவணன் ஒரு இடத்துல இருக்கான்னாலே அங்க இருக்கிற தேவதைகள்லாம் பயப்படுவா. சமுத்திரங்கள் உட்பட ராவணனை பார்த்தா வழி விட்டு நிற்குமா. அப்பேற்பட்ட அந்த ராவனுடைய பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவா. ராவனுடைய பேர்ல கேஸ் கொடுத்தா ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட மாட்டோம். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அந்த ராவணனுடைய சத்ரு தேசத்துக்கு ஒருத்தர் இங்கேருந்து கிளம்புறார். அதனால ததோ ராவணநீதாயா சீதாயா சத்ரு கருஷணா ஈயேஷ பரமன் வேட்டும் சாரணாச்சரிதே பதி. ஆகாச மார்க்கமாக இங்கேருந்து புறப்பட்டு போறார். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்தம் சிகீர்ஷன் கர்ம வானரஹ சமுதத்ரசிரோ கிரீவஹ கவாம்பதிரிவா பவோ. ஒரு பெரிய பசுக்களுடைய கூட்டம் இருக்கு. அங்க எப்படி ஒரு ரிஷபம்னா தனியா பிரகாசிக்குமோ அதுபோல பிரகாசிக்கிறார் அந்த மலை மேல இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி. அத வைடூர்யவர்ணேஷு சத்வலேஷு மகாபலா தீரஸ்ய லீலகல்பேஷு விசஜார யதா சுகம். அப்படி முன்னும் பின்னும் வலாத்துறார். இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெருத்த சரீரத்தை எடுத்துட்டு இங்கும் அங்கும் ஒரு முன்னோட்டம் பின்னோட்டம் விட்டு இருக்கு. சூர்யாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனயே பூதேப்யஸ்சாஞ்சலிம் கிருத்வா சகாரகமணே மதிம். எல்லா தேவதைகளுக்கும் ஒரு நமஸ்காரம். க்ஷுத்ர தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு நமஸ்காரம். ஏன்னா ராமகாரியார்த்தம் பெரிய காரியத்தை நான் இங்கிருந்து முன்னிட்டு போறேன். நீங்கள்லாம் முன்னிருந்து கூடிருந்து என் கூட இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி தரணும். அதனால எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு நமஸ்காரம். சூர்யாய மகேந்திராய அதுலயும் கிரமம் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு முன்னாடி பண்ணணும், அடுத்ததா குருவுக்கு பண்ணணும், வருஷ கிரமம் இருக்கணும்.
இவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய குருவான சூரியனுக்கு முதல் நமஸ்காரம். சூர்யாய மகேந்திராய. அடுத்தது இந்திரன், தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவான இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரம். பவனாயாத்மயோனயே. வாயுபுத்திரனுக்கு ஒரு நமஸ்காரம், வாயுக்கு ஒரு நமஸ்காரம். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு நமஸ்காரம். ஏன்னா அவளுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த காரியம் சித்தியாகும். எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்புறார். அஞ்சலிம் பிரான்முக குர்வண்ண பவனாயாத்மயோனயே ததோஜி விவருதே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம். எதற்காக போறாரோ அந்த திக்கை நோக்கி ஒரு நமஸ்காரம். தென்திசையை நோக்கி போறார். அந்த திக்குல நான் போனேன்னா எனக்கு முதல்ல க்ஷேமம் கிடைக்கும். அதனால அந்த திக்குக்கு ஒரு நமஸ்காரம், தென்திசைக்கு ஒரு நமஸ்காரம். தேனபாதகமயுக்தேன புஷ்பௌகேன சுகந்தினா சர்வதா சம்கிருதசைலோ பபௌ புஷ்பமயோ யதா. இது எல்லாமே எதற்காகன்னா ராவணன் பதத்தின் பொருட்டு தான் இத்தனையும் நடக்கிறது. இந்த கதைகள்லாம் நடக்கிற காலத்துல தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பார்த்தபடி இருக்கா. இந்த ஆஞ்சநேய சுவாமி மனுஷனால பண்ணக்கூடிய காரியமே இல்லை. ஆனா ஒரு வானரன் முன்னிட்டு இத்தனையும் பண்ண போறார். அவர் எப்படி பண்ண போறாருன்னு ஆகாச மார்க்கத்திலிருந்து அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவர் முன்னோட்டம் பின்னோட்டம் விட்டுண்டு அந்த சத்ருதேசமான ராவணனை பார்த்து போக போறாருன்னு தெரியறது. அவருக்கு ஒரு மேலிருந்து ஆகாசத்திலிருந்து புஷ்பமாரி பொழியறாங்க தேவர்கள். ஏன்னா இது எல்லாமே ராவணஸ்ய பதார்த்த விகினா அதை முன்னிட்டு நடக்கிற கதைகள் தான். அதனால இவருக்கு ஜெயம் ஏற்படணும், மங்களம் ஏற்படணுங்கிறதுனாலேயே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து தேவதுந்துபி வாத்தியங்களை முழங்க புஷ்பமாரி பொழியரா அந்த ஆஞ்சநேய சுவாமி. அனேனைவ கிவேகேன கச்சேத் தத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். அந்த கீழே இருக்கக்கூடிய வானர்களுக்கெல்லாம் ஒரே பயம். என்ன பயம்னா சுக்ரீவன் ஆக்கியம் தெரிவிச்சிருக்கான். இதை யாரு பூர்த்தி பண்ணி முடிக்க போறான்னு தெரியல. ஆனா இந்த ஆஞ்சநேய சுவாமி இப்ப கிளம்பி நிற்கிறார். இவர் நல்லபடியாக பூர்த்தி பண்ணி வரணுமே, வந்தாதானே நம்ம நம்மாத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற கவலை அதுக்கெல்லாம் பயத்தோட பார்த்துட்டு இருக்கு. பயேஷு அபயத்தான், பயத்தை போக்கக்கூடிய வாக்குடையவர் என்ன பண்றாருன்னா பய காலத்துல இருக்கிற அந்த வானர சைன்யங்களுக்கு அபயத்தை கொடுத்தார். கவலைப்படாதீங்கோ, நான் போய் அந்த தேவிய பார்த்துட்டு மங்கள செய்தியோட வரும். கச்சேத் தத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகித்ரக்ஷ்யாமி எதித்வாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம். நான் இங்கேருந்து போறேன், அந்த தேவியை பார்க்காம திரும்பி வரமாட்டேன், கவலைப்படாதீங்கோ. அனேனைவ கிவேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதிவா த்ரிதிவே சீதா ந த்ரக்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சசராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகார்யோகம் ஏஷ்யாமி சகசீதயா. அபயம் தரதுக்கு எப்படி தராருன்னா, நான் இங்கேருந்து சொல்லிட்டு போறேன் செய்வேணுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இங்கேருந்து வேகமாக போய் மனோஜபம் பாரத துல்லிய வேகம்னு போவேன். அங்க போய் தேவிய கமிஷ்யாமி சுராலி, அங்க போய் லங்கையில போய் தேடுவேன். ஒருவேளை சீதா அங்க லங்கையில கிடைக்கலன்னா இல்லைன்னு கையை விரிச்சுன்னு உங்ககிட்ட திரும்பி வரமாட்டோம். என்ன பண்ணுவேன்னா அந்த சொர்க்கலோகம் போவேன், இருக்கிற எல்லா லோகத்துக்கும் போய் தேவியை தேடி பார்ப்பேன். எங்கேயுமே தேவி கிடைக்கலன்னா அப்பையும் மண்டைய சொல்லி திரும்பி வரமாட்டேன். இதற்கெல்லாம் மூல காரணம் அந்த ராவணன்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா தேவி அங்க இருக்காங்கிறது ஊர்ஜிதம். சம்பாதி வதனாத்து எல்லாமே சத்தியம்னு தெரிகிறது. அதனால நேரா என்ன பண்ணுவேன்னா தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லா லோகத்துக்கும் போவேன், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னா தேவி அந்த லங்கையில இருக்கிறது சத்தியம்ங்கிறது பட்சத்துல, சத்தியம்ங்கிற பட்சத்துல அந்த ராவணனை கட்டி வச்சு அந்த லங்கையை வாளால தூக்கின்னு வந்து இங்க வச்சிருவேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல புகுந்து தேடினோம்னா தேவி நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால கவலையே படாதீங்கோ, நான் போய் அதை கொண்டு வந்துடும், அந்த லங்கையை இங்க கொண்டு வந்துடும். முடியுமான்னா அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ஆஞ்சநேய சுவாமி, அவரால் முடியும். அதனால சொல்றார் கவலைப்படாதீங்கோ, லங்கையாவது இங்க எடுத்துன்னு வந்து நம்ம எல்லாம் தேடி தேவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுடலாம், கவலைப்படாது. கவலையை போக்குறார் அந்த வானர சைன்யங்களுக்கு. அதுவும் எப்படி போக போறேன்னா யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா.
உபமானம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா அந்த மூல வஸ்துவை புரிய வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறிய வஸ்து தான் அந்த உபமானம்ங்கிறது. சிலவா கதையில உபமானம் சொல்லுவா, அந்த உபமானமே புரியாது. அப்படி சொல்லக்கூடாது. உபமானம் எப்படி இருக்குன்னா மூல வஸ்துக்கு தெளிவுபடுத்தும். இந்த நான் போயிட்டு வரேன், பயப்படாதீங்கோ, அபயத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இப்ப நான் போய் லாபத்தோட தான் வரப்போறேன்னு சொல்றார். அந்த பயத்தை எப்படி அந்த வானர சைன்யங்களுடைய அவளுடைய மொழியில சொல்லி புரிய வைக்கிறதுன்னு பார்த்தார். அவர்களுக்கெல்லாம் சர்வேஸ்வரனான பகவான் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி அந்த சூரிய மண்டலத்துல பேதம் பண்ணிட்டு இந்த ரிஷிகள்லாம் போராடோ அது போல வார்த்தைகள்லாம் சொன்னா அந்த குரங்குகளுக்கு தெரியாது. அது எங்க இருக்கக்கூடியது? வனத்துல வாழக்கூடிய மிருகங்கள். அவளுக்கெல்லாம் இதை பத்தின ஞானமே கிடையாது. அவளுக்கு என்ன தெரியும்னா சுக்ரீவன்கிற ராஜாவை தெரியும், வாலிய தெரியும். ராமர் இந்த வாலிய வதம் பண்ணது தெரியும். இது போல உள்ள சமாச்சாரங்கள் தெரியும். அதனால பார்த்தா அதுல இருந்து உபமானம் கொடுத்தாதான் அவளுக்கு புரியும். அதனால சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த தேவிய இங்கேருந்து போய் கூட்டிட்டு வருவேன். எது போல போய் கூட்டிட்டு வருவேன்னா யதா ராகவ நிர்முக்தா. இந்த குரங்குகள்லாம் கண்ணால பார்த்த ஒரு ஆச்சரியம் வாலியை விட ஒரு பராக்கிரமசாலி இந்த லோகத்திலேயே கிடையாது. உண்மை அதுதான். இந்த குரங்குகளுக்கு தெரிஞ்ச விஷயமும் அதுதான். அப்பேற்பட்ட அந்த ராவணனை ஒரே பானத்தினால சுவாமி அடிச்சு கீழே தள்ளினாருங்கிறது லோக பிரசித்தி. ஏகே நைவேகி பானே என்னன்னு சுவாமி ஒரே பானத்தினால் அடிச்சார். அது இந்த குரங்குகளுக்கெல்லாம் நன்னாவே தெரியும். அப்பேற்பட்ட அந்த ராம பானம் இருக்கே, எப்படி போய் அந்த இலக்கை கரெக்டாக தாக்கி முறியடிக்குமோ அது போல ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்ப போல போய் அந்த லாபத்தை அடைய போறேன். யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமா. அப்பதான் அந்த குரங்குகளுக்கெல்லாம் புரியுது. ஏன்னா அது கண்ணுக்கு நேர பார்த்த விஷயத்தை வச்சு சொன்ன உடனே சந்தோஷம் அந்த குரங்குகளுக்கெல்லாம். ஆனைஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்டிய ச ராவணம். ராவணனோட கூட்டிட்டு வரேன், நம்ம எல்லாம் உள்ள பூந்து தேடி லாபத்தை அடையணும். கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்துவிவ பந்தவாகா. இவர் பெருத்த சரீரத்தை எடுத்துட்டு முன்னோட்டம் பின்னோட்டம் விட்டுட்டு கிளம்புறார். அவர் கிளம்புற காலத்துல வேகமா கிளம்புற காலத்துல அவரோடு சேர்ந்து இந்த மரங்கள்லாம் பிச்சுட்டு கிளம்புறது. ஏன் மரங்கள்லாம்னா ஸ்வபந்துவிவ பந்தவாகா. ஊருக்கு போறவாள வழி அனுப்பி வைக்க எப்படி கூட பந்துக்கள்லாம் போவாளோ அது போல. பந்துக்கள்னு சொன்ன காரணம் என்னன்னா இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் யாரு மூலம்னா வாயுதான மூலம். அதனால இவர் அப்பாதான மூலம். இவர் இப்படி கிளம்புறார். எப்படி காத்து அடிச்சா அந்த கவர்லாம் பின்னோட பறக்குமோ அது போல இவர் பறக்கிறார். இவருடைய வேகத்துல இந்த மரங்கள்லாம் பிச்சுட்டு கிளம்புறது. வாயுக்கு எப்படி மரங்கள்லாம் பந்துக்களோ அதனால இவ அப்பாவுக்கு அதெல்லாம் பந்துக்கள் தானே, அதுவும் சேர்ந்து கிளம்புறது. கூட வழி அனுப்பி வைக்கிறதான் ராமகாரியார்த்தம். நம்மளுடைய சகாவுடைய புள்ள புறப்பட்டு போறார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நம்மளும் போவோம்னு அந்த மரங்கள்லாம் கூட புறப்பட்டு போதும். ஸ்வபந்துவிவ பாந்தவாஹ சுவர்ணமிவ சாத்மானம் பிரஸ்தன்னச்ச பிரகாசச்ச சந்திரமாயிவ லட்சியதே. ஆகாசத்துல தேவர்கள்லாம் கண்ணு கூசுறது பார்க்கறா. அண்ணாந்து பார்த்தா இந்த ஆஞ்சநேய சுவாமி பிரகாசிக்கிறார். கொஞ்ச நேரம் தெரிகிறார், கொஞ்ச நேரம் மறைகிறார். பிரஸ்தன்னச்ச பிரகாசச்ச மறைஞ்சு 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 தெரிகிறார். ஆகாச மார்க்கத்துல சஞ்சாரம் பண்றார். சுவர்ணமிவ சாத்மானம்ன்ற சூரியனை போல பிரகாசிச்சுண்டு அப்படி சஞ்சாரம் பண்ணி போயிட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. கிருதேஜ பிரதிகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனஹ. போற வழியில பார்த்தா முதல்ல இந்த மைனாக்கம்ங்கிற ஒரு பர்வதம் நிக்கிறது. முதல் இந்த காரியத்தை தடுத்து நிறுத்துறது மைனாக்கம். அது விக்னம் பண்றதுக்காக வந்ததோன்னா விக்னம் பண்றதுக்காக வரல. இந்த வாயுனுடைய ஃப்ரெண்டு மைனாக்கம். அதனால பிரதேஜ பிரதிகர்த்தவியம். நீங்க அப்பா பண்ண உதவியை முன்னிட்டு
இவருக்கு பிரதி பண்ணணுங்கிறதுக்காக வந்து உதவி பண்றதுக்காக இருக்கிறது. ஏன்னா தெரிஞ்சவா அப்படி டெல்லி போனோம்னா போற வழியில நாக்பூர்ல இருந்து ஆகாரத்தை எப்படி வாங்கி சாப்பிடணும் தெரிஞ்சவா கொண்டு வந்து கொடுக்குறாளோ அது போல இப்ப ராமகாரியார்த்தம் இவர் கிளம்பி போறார், நம்மளுடைய வேண்டப்பட்டவர் போறார். அதனால அவருக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம்னு அந்த மைனாக்கம் நீங்க என் மேல இறங்கி என் மேல சற்று அமர்ந்து ஏதாவது சென்று கொஞ்சம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு மைனாக்கம் பிரார்த்தனை பண்றது. ஏன்னா அவ அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால, ஏன்னா ஒரு 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 பிரயோஜனத்தை அடைஞ்சாச்சு, அதற்கு பிரதி பண்ணியே ஆகணும். கிருதேஜ பிரதி கர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்பயாவது ஒரு உபகாரம் ஒருத்தரால் நம்ம அடைஞ்சோம்னா அதை வாழ்நாள்ல நம்மளுக்கு அவளுக்கு நம்ம திருப்பி பண்ணிடணும். கடனாளியாக போகவே கூடாது. ஏன்னா அவ அவனுக்கு கஷ்ட காலத்துல உதவி பண்ணியிருக்கா, திருப்பி அவளுக்கு நம்ம உதவி பண்ணியா. அது எப்படி பண்ணணும்னா எந்த வகையில பண்ணினா அவளுக்கு சிறந்து விளங்குமோ அந்த டயத்துல பண்ணணும், அந்த காரியமாக பண்ணணும். ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்துட்டார். இந்த ஈட்டாத்து மாமா பார்க்கிறார், அவாத்து மாமான்னு தெரியுது. உடனே பார்த்தார், அவரை ரத்தம் நிறைய போடுது. உடனே துண்டை வச்சு கட்டி அவரை ஒரு ஆட்டோல ஏத்திட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு அவருக்கு வைத்தியத்தை பார்த்து அவர் நன்னா பூர்ணமா குணமடைஞ்ச பிறகு ஆஸ்பத்திரியில பார்க்குற காலத்துல அவர் சொல்றாரு, உங்களால தான் நான் இன்னைக்கு ஜீவதசையில இருக்கேன், நீங்க தான் இன்னைக்கு காப்பாத்து. சந்தோஷம் நேரம் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கு வந்த பிறகு அதே மாமா ஒரு 4 மாசம் கழிச்சு வேற ஏதோ ஒரு கல்யாணத்துல பார்த்தாரு. இந்த காப்பாற்றப்பட்டவர் அவரை பார்க்கிறார், இன்னைக்கு உங்களால தான் நான் ஜீவதசையில இருக்கேன், அன்னைக்கு அடிப்பட்ட காலத்துல நீங்க தான் காப்பாத்தினேன், கிருதேஜ பிரதிகர்த்தவியம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, திருப்பி உங்களுக்கு நான் தர்மத்தை உதவிய பண்ணியே ஆகணும். அதனால என்ன பண்ணணும்னா நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரத்துல நான் கார் வாங்கணும். கார் வாங்க என்ன பண்ணணும்னா உங்களை அது மேல இடிக்கணும், உங்க மேல காரை வச்சு இடிக்கணும், இடிச்சு நீங்க கீழே விழணும். அதை உங்களை அதே போலவே கட்டை போட்டு டாக்டரை கொண்டு போய் படுக்க வச்சு உங்களை குணப்படுத்தி ஆத்துக்கணும். இப்படியா பிரதிகர்த்தவியம்னு பண்றதுன்னா இப்படி பண்ணக்கூடாது, திருப்பி பண்ணணும். எப்படி பண்ணணும்னா எந்த வகையில உச்சிதமாக பண்ணணுமோ அப்படி பண்ணணும். கிருதேஜ பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. அதனால அந்த மைனாக்கம் அந்த நன்றி மறவாம இருக்கிறதுனால உங்க அப்பாவுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை இருக்குப்பான்னு சொல்ல சுவாமி சொன்னாரு, எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா ராமகாரியார்த்தம் அர்ஜென்ட்டாக வேண்டிருக்கு. ராமர் தேவியை விட்டு பிரிஞ்சு தவிக்கிற காலத்துல நான் உங்ககிட்ட விஸ்ராந்தி எடுத்துட்டு சாப்பிட்டா போகும், அதனால எனக்கு ஆதித்யம் வேண்டான்னு உடனே பார்த்தார். இல்ல நீங்க கொஞ்சம் எடுத்துக்கணும்னா தொட்டுட்டார். போற காலத்துல அப்படி தொட்டார். இதுல இருந்தா ஒரு வழக்கம் என்னன்னா இப்படி சக்கரை ஏதாவது ஒரு விசேஷத்துல கொண்டு வந்து நீட்டுவா, சக்கரை கட்டை சந்தனம் குங்குமம் சர்க்கரையோட சேர்த்து நீட்டுவா. என்ன பண்றா எல்லாரும் என்ன பண்றோம்னா அப்படி தொடரும், தொட்டாலே எடுத்துள்ளதாக ஒரு சம்பிரதாயம் இதுல இருந்தா வளர்ந்தது. எடுத்துட்டார், மேல கிளம்பி போறார். முதல் விக்னம் பூர்த்தியாச்சு. மத்தியே லவணதோ தஸ்ய விக்னோயமிதி நிச்சிதா. முதல் விக்னமாக நினைச்சார், அந்த விக்னத்தை தாண்டி கடந்து போயிட்டார். தத்விதீயம் ஹனுமதா திருஷ்ட்வா கர்ம சுதுஷ்கரம். பார்த்தா ரெண்டாவதாக அந்த நாகமாதா சுரசேங்கிற ஒரு நாகமாதா. இவர் யாரால அனுப்பப்பட்ட விக்னம்னா தேவதைகள்லாம் கூட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆஞ்சநேய சுவாமி ராமகாரியார்த்தம் கிளம்பி வரார். அந்த ஆஞ்சநேய சுவாமிய ஒரு முகூர்த்தம் தடுத்து நிறுத்துன்னு அந்த தேவதைகள்லாம் ஆஜ்ஞாபிச்சிருக்கு. நம்ம பார்த்தா தேவதைகள் சொன்னோன்னு அதை செய்யறதுக்காக அந்த அம்மா வரா ராட்சசி. ஏன் இது போல தடுத்து நிறுத்தணும்னா, இந்த எல்லா தேவதைகளுக்கும் ஒரே பிரார்த்தனை, நல்லபடியாக இவர் போய் சீதாலாபத்தை மங்கள செய்தியை கொண்டு வந்து சொல்லணும். இவர் கிளம்பினது இந்த இங்கேருந்து அங்க போய் இறங்குற முகூர்த்தம், இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா டைமிங் மாறுறது ராமருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு மங்களம் கொடுக்கறதான டைமாக இல்லை. அதனால அதுலேருந்து விலகி வாழ்க்கை மங்களம் கிடைக்கணுங்கிறதுனாலேயே
இந்த தேவதைகள்லாம் அதை கணக்கு பண்ணி இவருக்கு விக்னத்தை உண்டு பண்றாங்க. தத்விதீயம் ஹனுமதா துஷ்ட்வா கர்ம சுதுஷ்கரம் முகூர்த்தம் விக்னமாச்சர, அதை உத்தேசம் பண்ணி தேவர்களான அனுப்பப்பட்டதான ஒரு விக்னம், நல்ல விக்னம். உடனே இவ இந்த சுரச என்ன பண்றா, மேல வந்து ஆஞ்சநேயா யாராக இருந்தாலும் என் வாக்குல விட்டு புறப்பட்டு தான் போகணும், இது என்னுடைய பிரம்மாவுடைய வரன், நீ என்னை தாண்டி தான் போகணும். சுவாமி சொன்னார், அம்மா நான் அதற்கெல்லாம் எனக்கு சமயம் இல்லை, ராமகாரியார்த்தம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லு. உடனே அவ பார்த்தா, நீ இல்லை பண்ணிதான் ஆகணும்னா, இல்ல மாட்டேன்னா அவ உடனே என்ன சுவாமி பெருக்க பண்ணார் இந்த சரீரத்தை. உடனே அவளும் அதற்கு மேல இவர் 90 யோஜனை, அவ ஒரு 100 யோஜனை வாக்க திறந்தா, சுவாமி என்ன பண்ணார்னார், வாக்குல படாத படிக்கு உள்ள பூந்து அங்குஷ்ட மாத்திரம் அமலம்னு சின்ன ரூபத்தை எடுத்துட்டார். அவ வாக்குல உள்ள போய் காது வையார் வெளியில விட்டு, அம்மா உனக்கு நமஸ்காரம் சொன்னபடி செஞ்சேன்னா ராமகாரியார்த்தம் போயிட்டு வரேன் நமஸ்காரம் சொல்லிட்டு கிளம்பி போன. அவள்கிட்டையும் சும்மா இல்ல, அவ பூந்து புறப்பட்டோம்னு சொன்னார். உடனே ஒரு குட்டி ராமாயணம். இந்த சுந்தரகாண்டத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமி எதை நிறைய உபயோகப்படுத்தினார்னா, குட்டி குட்டி ராமாயணம் அங்கங்க உபதேசம் நடந்துட்டே இருக்கு. எதற்காக வந்திருக்கேன்னா, ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா வைதேகியா சாபி பார்யயா தூதோகம் மாமிஷ்யே ராமசாசனாத், எல்லா கதையும் சொல்வது. தசரத குமாரால் காட்டுக்கு வந்தா, தேவி அபகரிச்சுட்டு போயிட்டா, ராமகாரியார்த்தம் நான் வந்திருக்கேன், குட்டி குட்டி ராமாயணம் அங்கங்க சொல்லிட்டே வரும். அதுபோல இந்த மாட்டி ராமாயணத்துல உனக்கு மங்களம் உண்ட வாக்குல வந்து புறப்பட்டார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னா. ஏன்னா அவர் சாபத்தினாலதான் அப்படி இருக்கா. அந்த மங்களம் உண்டாக போற காரியம் நல்லபடியா உண்டாகும் சொல்ல, சக்ஷிப்தாத்மனக்காயம் ஜீமூதை வமாருதி பிரவிஷ்டோஸ்மிஹிதே வக்ரம் தாட்சாயணி நமோஸ்துதே. அடுத்தது ஒரு ராட்சசி வரா, சிம்மிகேன்னு ஒரு ராட்சசி. அவளையும் சுவாமி வதம் பண்ணி ஹிருதயத்தை எடுத்து வெளியில போட்டுவிட்டு அந்த சமுத்திரத்துல ஒரு ஸ்நானத்தை விட்டு கிளம்பி போனார். ஏன்னா ஸ்திரீவதம் பண்ணணுமான்னு யோஜனை பண்ணி பார்த்த, இவருடைய சுவாமி பண்ணியிருக்காரு, என்னால பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி ராட்சசிய வதம் பண்ணி அவளையும் கடந்து போக 3 விக்னங்கள் அதையும் தாண்டி போற. பார்த்தா அந்த லங்க கரையில வந்து குதிக்கிறார். சசாகரம் தானவ பண்ணகாயுதம் பலேன விக்ரம்ய மகோர்மிமாலினம் நிபத்யதீரே ச மகோததே ததா ததர்ஷ லங்கா அமராவதி விவா. இப்படி பார்க்கிறார், அமராவதி விவா, அது சொர்க்கமா தேவலோகமா என்ன லோகம்னே தெரியல. எப்படி இந்த இந்திரன் இந்த ராவணேஸ்வரன் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான். ராவணனுடைய பெருமையை பார்த்து ஆச்சரியப்படுறார். சத்ரு தேசத்துக்கு வந்திருக்கார், ராமகாரியார்த்தம் வந்திருக்கார். ஆனா இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடிய அந்த ராவணன் தப்பு பண்ணி இப்படி வீணா போகக்கூடாதுன்னு மனசுல வருத்தப்படும். ஏன்னா இவன் நன்னாக இருக்கணும், இவனுடைய ஐஸ்வர்யம். எப்பேற்பட்ட நிர்மாணம் நினைச்சாலும் இது போல ஒரு ஐஸ்வர்யத்தோட ஒருத்தனால பிரகாசிக்க முடியுமா? பார்த்து ஆச்சரியப்படுறா. சசாகரமணா திருஷ்யம் அதிக்ரம்ய மகாபலஹ திரிகூட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷஹா. பார்த்து அத்தியாச்சரியப்படுறார். இந்த 3 மலைக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு நகரம் லங்கானு. தபசனாலேயே முழுக்க முழுக்க உண்டாக்கப்பட்டதான தேசம். தனத்துக்கு பஞ்சமே இல்லை, சகல சமர்த்தியும் நிறைஞ்சதான தேசம்ங்கிறது பார்த்தாலே தெரியுது. இது அத்தனையும் எதனால வந்ததுன்னா ராவனுடைய ஸ்வதபசனாலே இத்தனையும் உண்டு பண்ணிது. ஆகத்யாபி ஹரயஹ பவிஷ்யந்தி நிரர்த்தகாஹ நகி யுத்தேன வை லங்காம் சக்யா ஜேதும் சுரேஷ்வபி. அப்பதான் நினைச்சார், எத்தனை ராமர் வந்தா என்ன, எத்தனை ஆஞ்சநேய சுவாமி வந்தா என்ன, இந்த லங்கேஸ்வரன் ராவணனை யாரால என்ன பண்ண முடியும்? அப்பேற்பட்ட தபசோட விளங்குறான். இவன் மட்டும் தேவியை அபகரிக்கலைன்னா இவனை யாரால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சிறந்து விளங்கணும். எதனாலன்னா அவனுடைய தபசு சிவபூஜா பலனாலையும் சிறந்து விளங்குறாவன்.
அததான் சொல்றாரு. எல்லா மகான்களும் என்ன சொல்றான்னா, கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேத. பகவானுடைய ஒரு கிருபை இருந்திருக்குன்னா என்ன கிடைக்காதுங்கிற. கிமலபியம் பகவதி, எது வேணும்னா அவனுடைய பிரசாதம் வேணும், அவனுடைய மனசை குளிர செய்யணும். குளிர செஞ்சோம்னா எது கிடைக்காத வஸ்துக்களே கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா எப்படி உயர்வு வரும்னா, பகவானுடைய கிருபை வந்துருச்சுன்னா, சாதுக்களுடைய அனுகிரகம் கிடைச்சிடுச்சுன்னா எப்படி அவன் வாழ்க்கையில முன்னேறினாங்கிறது தெரியவே தெரியாது. நாள் போல அத்தனையும் மேல வந்து அவன் பிரகாசம் அடைவான். எது போலன்னா, ஆஜகாம பகவத் கிருபை இருந்ததுன்னா, ஆஜகாம யதாலட்சுமி நாரிகேல பதாம்புவது நிர்ஜகாம யதாலட்சுமி கஜபுக்த கவித்தவது. பகவத் அனுகிரகம் அவனுக்கு வந்துருக்குன்னு தெரிஞ்சா, இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா அதை வச்சு பகவத் அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கோ. அப்படியே முசுன்னு கஷ்டப்பட்டு இருப்பான். ஏதோ ஒரு உயர்வு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்படி அனுகிரகம் கிடைக்கும்னா, தேங்காய்க்குள்ள எப்படி ஜலம் இருக்கோ அது போல பகவானுடைய அனுகிரகம் வந்து சேரும். கஷ்டப்பட்டுட்டே இருப்பா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஏதோ ஒரு யோகத்தினால பணம் வரும், ஐஸ்வர்யம் வரும், அந்த பகவானுடைய கிருபை கிடைக்கும். பார்த்தா பெரிய ஆசாமியாக பிரகாசிக்கும். ஏன்னா எப்படி இந்த தேங்காய்க்குள்ள இந்த ஜலம் வந்துருன்னு யாரையாவது கேட்டா அதற்கு மூலம் தெரியுமோ? அதுவும் தரையில இருக்கக்கூடிய வஸ்து இல்ல, 50 அடி 60 அடி மேல இருக்கக்கூடிய மரம். ஆனா அதற்குள்ள யாராவது இன்ஜெக்ஷன் வச்சு உள்ள ஜலத்தை ஏத்தினாளா? பார்த்தா யாழ்ப்பாண ஏணி தொடர்ந்து பார்த்தா 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி இருக்கு, அதுக்குள்ள ஜலம் இருக்கு. எப்படின்னா அது பகவத் சிருஷ்டி. அது போல பகவான் அனுகிரகம்னு பண்ணணும்னு நினைச்சா அந்த கிருபையை யாராலும் தடுக்க முடியாது. அதுவே பகவான் அனுகிரகம் பண்ண வேண்டாம் நினைக்கிற காலத்துல நீ எப்படி கஷ்டப்பட்டாலும் உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியும். நிர்ஜகாம யதாலட்சுமி கஜமுக்த கபித்தவத்துன்னு விளாம்பழம், யானை சாப்பிட்ட விளாம்பழம்ங்கிற. யானை சாப்பிட்ட விளாம்பழம்னா எப்படின்னா, பார்த்தா பல தலைமுறையாக நன்னாக திகழ்ந்த குடும்பமாக இருக்கும் அவ குடும்பம். தாத்தா பேர் போனவரா இருப்பார், அப்பா பேர் போனவரா இருப்பார். இவன் காலத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆண்டியா இருக்கும். எதனால ஆச்சுன்னா பகவத் கிருபை அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி போகும்னா இருக்கிறது போல இருக்கும், அழிஞ்சு போன விதமே தெரியாது. எது போலன்னா கஜபுக்த கவித்தவர், யானை சாப்பிட்ட விளாம்பழம். நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா விளாம்பழத்தை கடையிலேருந்து வாங்கி உடச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவில சர்க்கரையை போட்டு சாப்பிடும். ஆனா அந்த யானை என்ன பண்ணும்னா அதனுடைய குடலுக்கு என்ன ஒரு சக்தின்னா, பழத்தை முழுசாக உள்ள போட்டோம்னா ஓடு வெளியில் அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துக்க அந்த பழத்தை யானை சாப்பிடும், ஜெரிமானம் பண்ணிடும். அதனுடைய குடலுக்கு அப்படி ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்கு. இந்த யானை நம்மளுக்கு விளாம்பழம் யானைகிட்ட கொடுத்தோம்னா அது வாங்கி சாப்பிடும். என்ன ஆகும்னா மறுநாள் காலத்தால பின்வழியாக லத்தியில் அது வந்து விழுந்துடும். வந்த அந்த வஸ்துவை எடுத்துட்டு போறது, போய் என்ன பண்றதுன்னா ஒரு பழக்கடையில கொடுத்துடுறது, அலம்பி கொண்டு போய் பழக்கடையில வச்சுடுறது. அது என்னன்னா சதுர்த்த பூஜைக்கு ஒரு அம்மா பாட்டியம்மா வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கிட்டு போய் ஆத்திரம் உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு வஸ்துவும் இருக்காது. ஓடு இருக்கும், நன்னா பளபளன்னு இருக்கும், உடைச்சு பார்த்தா உள்ள பழம் இருக்காது. ஏன்னா யானை சாப்பிட்ட விளாம்பழம்னா அது. அது போல பகவத் கிருபை இருக்குதுன்னா இளநீர் இருக்கிற ஜலம் போல வந்த விதம் தெரியாது. பகவத் கிருபை அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா யானை சாப்பிட்ட விளாம்பழத்தை போல போன இடமே தெரியாது. அதனால் நம்ம எதை சம்பாதிச்சுக்கணும்னா பகவானுடைய கிருபைய சம்பாதிச்சுக்கணும். கிருபைய சம்பாதிச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா கஷ்டங்கிறதே நம்மளுக்கு வர. இது பாரமார்த்திகமாகவும் எடுத்துக்கலாம், லௌகீகமாகவும் எடுத்துக்கலாம். பக்தி வேணும் முதலிய பக்தி மார்க்கத்துல ஒரு மேல் நோக்கி போகணும், பிரகாசிக்கணும்னாலும் நம்மளுக்கு பகவத் குணம் வேணும், பகவத் கிருபை வேணும், மகான்களுடைய சங்கம் வேணும், அவருடைய கிருபை வேணும். லௌகீகமாக தர்மம் அர்த்தம் காமம் அதற்கு பிறகுதான மோட்சம் இல்ல. இகலோகத்துல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறது. அதனால பணங்காசு வேணும்னு முடிவு பண்ணேனாலும் அந்த பகவத் கிருபை வேணும், மகான்களுடைய ஆசீர்வாதம். அதனால அப்படி எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறாம இந்த பகவானுடைய கிருபையை சம்பாதிச்சுக்கணும். இந்த
ராவணேஸ்வருடைய சம்பத்தை பார்த்து வியந்து போறார் ஆஞ்சநேய சுவாமி. இப்பேற்பட்ட சம்பத்தோட திகழறான். ஏன்னா அப்படி பண்ணி குமிச்சிருக்கானா அந்த புண்ணிய கர்மாக்கள், தபச பண்ணி குமிச்சிருக்கான். அதனால எல்லாம் அவ ஆத்துல வந்து கொட்டி கிடக்கு. திரக்யாமி நகரீம் லங்காம் சாட்டப்ராகார தோரணாம் இத்யர்த்தமிக சம்பிராப்தா பரம் கௌதூகலம் ஹிமே. நகரத்தை பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார். சதக்னீமிவ சங்குலாங்கிறார். பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றை பதிச்சிருக்கான். ரத்னத்தை பதிச்சு டிவைடர். தனங்கள் அப்படி பிரகாசிக்கிறது. மாத்திர பீரோல வைக்கிறதுக்கு தங்கம் இல்லைங்கிறோம். அவன் ரோட்ல டிவைடர் போட்டதே பலவிதமான கற்களை வச்சு ரத்னங்களை வச்சு டிவைடர் போட்டிருக்கானா ஊருக்கு. அது போல இந்த ஊரையே வர்ணிக்கிறார். பார்த்து ஆச்சரியப்படுறார் ஆஞ்சநேய சுவாமி. இப்பேற்பட்ட இவ்வளோ பெருசா நன்னா திகழக்கூடிய அந்த ஊருக்கு ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது. எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஊருக்கு செக்யூரிட்டியே இல்லாம ராவணன் வச்சிருக்கான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கார். பார்த்தா ஒரு அம்மா வந்து நிற்கிறார். மாமனிர்ஜித்ய துர்புத்தே ராட்சசேஸ்வர பாலிதா ந சக்யமத்யதே திரஷ்டும் புரியம் வானராதமா. ஆஞ்சநேய சுவாமிய எந்த பிரபுவை நினைச்சா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்குடுத்தம் ஹனுமன் ஸ்மரணாத் பவேன்னு நம்ம சொல்றோமோ, பிரார்த்தனை பண்ணாலே கிடைக்குமோ, அந்த பிரபுவ வானராதமான ஒரு ஸ்திரீ கூப்பிடணும். நீ எப்படி இந்த லங்கக்குள்ள பிரவேசமான, இது என்னுடைய பிரபுவான ராவணனுடைய லோகமாஜ, இங்க எப்படி நீ வந்த? வானரனான உனக்கு இந்த ஊர்ல என்ன ஜோலி? மாமனிர்ஜித்ய துர்புத்தேங்கிற. எப்படிரா வந்த துர்புத்தேன்னு சொல்லி கேட்க, அப்பதான் நினைச்சாரு அவ ஒருத்தியா அந்த 4 லங்க ராஜ்யத்துல 4 பக்கத்துக்கும் இவன் இந்த ராட்சசி ஒருத்தி மட்டுமே காவல் இருக்காள். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. நவம் பரிபவம் கிருதம்ங்கிறார். அந்த ஆஞ்சநேய சுவாமி முதல் தவியா அங்கதான் பரிபவப்பட்டாரா. பார்த்தார் இவரை ராமகாரியார்த்தம் போன காலத்துல தடஸ்தமா வந்து நிற்கிறாவ வதம் பண்ணுவோமோன்னு யோசிச்சார். ஆனா வேண்டாம், போற காலத்திலே திருப்பி வதத்தை பண்ண வேண்டாம், ஹிதத்தை உபதேசம் பண்ணுவோன்னு நினைச்சார். அவ பார்த்தா ததஸ்த கபிஷார்தூலா லங்கையா தாடிதோ விருஷம் ஸ்திரீச்சேதி மன்யமானேன நாதி க்ரோதா ஸ்வயம் கிருதா. அவ சுவாமிய அடிச்சுட்டான். உடனே பார்த்தார் இதற்கு மேல அவளை ஜீவதசையில விடக்கூடாதுங்கிறதுனால தத சம்பர்த்தயாமாச வாமஹா தஸ்ய சௌங்குலி. ஸ்திரீவதம் தப்புங்கிறதுனாலேயே யோஜனை பண்ணிட்டு பேசாம இருந்தார். இல்லாட்டி அவர் முன்னாடியே வதம் பண்ணி இருப்பார். நாட்டுக்குள்ள பிரவேசம் ஆக போறோம், ஒரு ஸ்திரீவதம் பண்ணிட்டு தான் உள்ள போகணுமா அப்படின்னு யோஜனை பண்ண. அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்திரீவதம் என்ன நம்மளுக்காகவா பண்றோம்? பண்ண போறது ராமகாரியார்த்தம் பண்ண போறோம். அதற்கு மேல நம்ம பிரபுவே முதல்ல ஒரு ஸ்திரீயதான வதம் பண்ணியிருக்கார். தாடகங்கிற ஒரு ராட்சசிய வதம் பண்ணி தானே அவர் முதல்ல பிரவேசமே ஆயிருக்கார். அப்படி இருக்கும்போது தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் ஒரு ஸ்திரீய வதம் பண்றதுல தப்பில்லைன்னு தனக்கு தானே ஒரு முடிவு பண்ணிட்டு, அதற்கு மேல நம்மளுடைய பிரபு போன பாதையே நம்முடைய பாதைன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணினா தப்பில்லைன்னு அந்த ராட்சசிய வதம் பண்ண. அதுவும் முழு பிரயாசப்படல. இடது கையால ஒரு தட்டு தட்டினால் அவர் ஜீவன் போச்சு, கீழே விழுந்தாளா. அந்த ராட்சசி லங்கினி கீழே விழ ஸ்வயம்புவா புராதத்தம் வரதானம் யதா மம யதாத்வம் வானர கச்சித் விக்ரமாத்வசமானயேதே. எனக்கு பிரம்மானுடைய சாபம், வானரனாலதான் எனக்கு ஜீவன் போகும், அதனால்தான் சுயரூபத்தை அடைவேன்னு பிரம்மானுடைய சாபத்தினால இந்த ரூபத்தை எடுத்தேன். தங்களால தான் எனக்கு இந்த ரூபம், இந்த சாபம் நீங்கினது, இந்த சாபம் நிவர்த்தி புனர்ஜீவனம் அடைஞ்சேன்னு சொல்ல, நீங்க இனிமே இந்த லங்கக்குள்ள பிரவேசம் பண்ணும். சுவாமி சுவாமி இனிமே நீ என்ன எனக்கு பர்மிஷன் தருது? உன்னையோ வதம் பண்ணியாச்சு, நீ என்ன எனக்கு பர்மிஷன் பண்றது? நான் போக தான் போறேன்னு கிளம்ப. பிரவிஷ்ய நகரேன் லங்காம் கபிராதயதங்கரா சக்ரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருநாசதமூர்தனி. இடது கால உள்ள வச்சு நுழையறாரா ஆஞ்சநேய சுவாமி.
எது போலன்னா சத்ருனுடைய தலையில கைய வச்சு சத்ருனுடைய தலையில காலை வச்சு போறது போல உள்ள பிரவேசமாற. இது என்னன்னா இதுவும் நம்மளுக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு சத்ரு கிரகத்துல சத்ருக்களுக்கு பக்கத்துல போற காலத்துல யுத்தத்துக்கு போற காலத்துல இடது கால வச்சுதான் போகணுங்கிறத ஆஞ்சநேய சுவாமி காமிச்சு கொடுக்கும். கிரகப்பிரவேசத்துக்கு போற காலத்துல வலது கால எடுத்து வச்சு போகணும். நல்ல காரியங்களுக்கு போற சமயத்துல இது இடது கெட்ட காரியங்களுக்கு இல்ல போறோம், அதனால இடது கால வச்சு போகணும். இடது கால வச்சு அந்த சத்ரு கிரகத்துக்கு பிரவேசம் பண்ண சக்கரேதபாதம் சவ்யஞ்ச சத்ருநாசத மூர்தனி, அதுவும் சாதாரணமா இல்ல, சத்ருனுடைய தலையில காலை வச்சு போறது போல போறார். இததான் இன்னைக்கும் நம்ம தர்மத்தை விட்டுட்டோம். வெளிநாட்டிலேருந்து வந்தவாள்லாம் இதை தெரிஞ்சுட்டு அதையே ஒரு பிரவருத்தியில வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மிலிட்ரியில பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்னு சொல்றோம். எதனாலதான் முன்னாடி இடது பின்னாடி வலது. ஏன்னா அவ இருக்கிறது போறது யுத்தத்துக்கு. மிலிட்ரியில இருக்கக்கூடியவா முதல்ல இடது காலம் தான் எடுத்துக்கிறது. இது என்னன்னா நம்மளுடைய சாஸ்திரம் தான், அது இன்னைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கு. சதஸ்ய மத்தியே பவனஸ்ய சம்ஸ்திதம் மகத்விமானம் பகுரத்ன சித்ரம் பிரதப்தஜாம்பூ நதஜால கிருத்ரிமம் ததர்ஷ வீரா பவனாத்மஜ கபிஹி. அங்கும் இங்கும் பார்த்துட்டு அப்படி எல்லா பக்கமும் ஆச்சரியத்தோட அந்த க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு வர பார்த்தா அங்க ஒரு புஷ்பக விமானம் நிற்கிறது. யாரோடதுன்னா குபேரனிடத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட புஷ்பக விமானம். பார்த்தா ராவனுடைய கிரகத்துல அந்த விமானம் நிற்கிறது. வந்து பார்க்கிறார், சொர்க்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேயம் புரி பவேத் சித்திர்வேயம் புராதிஸ்யாதித்யமன்யத மாருதிஹி. இல்ல போல பார்த்தா தேவலோகமா இந்திரலோகமா யாருடைய லோகம்னே தெரியலையே. இப்பேற்பட்டதான ஐஸ்வர்யத்தை அவ ஆத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு. அதை பார்த்து அத்தியாச்சரியப்படுறார். யாகி வைஷ்ணவனே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே சாராவண கிரகே சர்வா நித்யமேவான பாயினி. எதனால இப்படிலாம் அவனுக்கு கிடைச்சதுன்னா எல்லா தபசு இருக்கு, எல்லா பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரும் இந்த ராவணை பார்த்து பயப்படுறான். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி என்ன பண்ணணும்னா அவன் மஜ்ஜன கிரகத்துல போய் பாத்ரூம்ல போய் குளிக்கிற காலத்துல அந்த சந்திரனுடைய ஜோதி என்னன்னா வருணன் ஜலத்தை கொடுக்கணும். அவன் வர காலத்துல தான் அந்த ஜலத்தை கொடுக்கணும். ஷவர் போல அவன் வர காலத்துல கொட்டணும். அது மாத்திரம் இல்ல, சந்திரன் என்ன பண்ணணும்னா ராத்திரி வேளை ஸ்நானம் பண்ணா அந்த சந்திரனுடைய பிரகாசம் வேணும்னா சந்திரன் பிரகாசத்துல ஜலத்து மேல போட அந்த ஜலத்து சந்திர பிரகாசத்தோட சேர்த்து குளிர்ச்சியோட சேர்த்து கொடுக்கணும். அதுபோல இந்த காற்று எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வீசணுங்கிறத இந்த ராவணன் தான் முடிவு பண்ணுவான். அதுபோல புஷ்பம் கீழே விழணுமா விழக்கூடாதா, ஒரு கால் வேகமா வீசி அந்த புஷ்பங்கள்லாம் விழுந்துடுதுன்னா வாயு அன்னைக்கு தொலைஞ்சான். இல்ல பழங்கள் கீழே விழுந்ததுன்னா வாயு தொலைஞ்சிடும். இது எல்லாத்தையும் அவனுடைய பிரதேசத்துல வாயுவோ வருணனோ இந்திரனோ சந்திரனோ எல்லாரும் என்னென்ன காரியத்தை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணி வைக்கிறது அவா கிடையாது, இந்த ராவணன். வெறுங்கையா இருந்தா பயப்படணும், அடுத்த வாளுக்கு பயந்துட்டு ஒதுங்கி நிற்கணும். இவன்ட்ட என்னன்னா தபசு இருக்கு. ஜட்டாயுசு போய் சண்டை போடுற, யுத்தாதித்யம் பிரயச்சாமின்னு சண்டை போடுற, தலையை கிள்ளி கீழே போடுற அந்த ஜட்டாயுசு உத்தரக்ஷணம் பார்த்தா தலை முளைக்கிறது. கையங்காலையும் பிச்சு போடுறது ஜடாயுசு, அடுத்த நிமிஷம் கை வருது கால் வருது. சும்மா வருமா ஒருத்தனுக்குன்னா தபச பண்ணி குடிச்சிருக்கு. அதனால அவன் வேண்டான்னாலும் அது சேரும். அதுபோல இங்க பார்த்தா தேவர்களுடைய சம்பத்து அத்தனை பேரும் அந்த சம்பத்தத்தனையும் வாத்துல இருக்கு. எல்லா தேவர்களும் கையை கட்டிட்டு இவனுக்கு காரியங்களை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தபசோட விளங்குறவன். அது மாத்திரம் இல்ல, சிவ பூஜையில அப்படி ஒரு சிரேஷ்டம். என்ன பண்ணுவான்னா ஆகாச மார்க்கத்துல போற காலத்துல பார்த்தா ஒரு நல்ல தீர்த்தகரைய பார்த்தான்னா உடனே இறங்கி அங்க ஒரு சிவ பூஜை, இல்ல ஒரு நல்ல பழங்களை கண்ணில் பட்டதுன்னா உடனே எடுத்து அதை அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணி ஒரு நிவேதனம்.
இல்ல நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடிய உத்தியானம் தோட்டமாக இருந்ததுன்னா உடனே இறங்கி ஒரு சிவ பூஜை அந்த பகவானுக்கு அர்ச்சனை. அப்பேற்பட்டதான ஒரு பக்தியை கொண்டிருந்தான் அந்த ராவணன். அதனாலதான் இத்தனை சம்பந்தம். ஏன்னா மனச பகவான் எதற்கு கொடுத்திருக்காருன்னா தியானாய மனச்சா, மனசை வச்சுதானே நம்ம பகவானை அடைய முடியும். அதுல வந்தனையே பண்ணக்கூடாது. இஷ்டம் போல மனசுனால பண்ணி பார்க்கணும். ஏன்னா மனசுல தரித்திரம் கூடாது, புத்தியில தரித்திரம் கூடாது. வஸ்துக்களா பணத்தை கொடுத்து வாங்கி சம்பாதிச்சு பண்ணேன்னா அபிஷேகம் பண்ற காலத்துல 1/4 லிட்டர் பால், 200 மில்லிகிராம் பால், இது போல கம்மியாக வச்சுட்டு பண்ணணும். பகவான் என்னன்னா மனசுல வஞ்சனையே கொடுக்கல. யாரு நீ எத்தனை லிட்டர் பால் வேணுமோ வச்சுக்கோ, மனசுனால அபிஷேகம். நம்ம பக்கத்துல எப்படி 3 ஆச்சாரியாலோ அது போல வடக்க இருக்கக்கூடிய ஆச்சாரியால ஒரு ஆச்சாரியால் ராமானந்தர் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரி. அந்த ஆச்சாரியால் போயிட்டு இருக்கார், பல்லக்குல போயிட்டு இருக்கார். போற காலத்துல மனசனாலேயே அந்த உடுப்பி கிருஷ்ணனை மனசனால தியானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நித்தியபடி அந்த ஊர்ல இருந்தா விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு பகவதாராதனை பண்ணுவார். ஆனா இவர் என்ன பண்ணார், அன்னைக்கு ஏதோ ஒரு காரிய நிமித்தம் வெளியில போற மாதிரி ஆயிடும். உடனே என்ன பண்ணார், வெளியில போனா என்ன, மனசு நம்மளுடையது இல்லையா? பல்லக்கில் சிஷ்யால் தூக்கிட்டு போறா. போற காலத்திலேயே வியாசராயர் போற காலத்திலேயே அந்த மனசுனால பகவானுக்கு ஒரு பூஜையை பண்ற. உடுப்பியில் இருக்கக்கூடிய அந்த பிரபுவை ஒரு ஆசனத்துல, சாதாரண ஆசனம் இல்ல, தங்க ஆசனத்துல வச்சு அவருடைய வஸ்திரத்தை கலைஞ்சு என்ன பண்றாருன்னா குடங்குடமாக பால், குடங்குடமாக தயிர், தேன், பன்னீர் முதலிய எல்லா வஸ்துக்கள்லையும் தரித்திரமே இல்லாம நிறைய பண்றார். ஏன்னா போற தூரம் நிறைய இருக்கு, வஸ்துக்களையும் குறைப்பானே, மனசுக்கு தரித்திரம் வேண்டான்னு இஷ்டம் போல அந்த அபிஷேகங்களை பண்ற. எல்லாம் பிரயாணம் நீண்டு போறது, எல்லாம் பண்ணிட்டே வர கடைசியாக அந்த அபிஷேகம்லாம் மனசு திருப்தியாக குளிரும்படிமா பண்ணி பகவானுக்கு வஸ்திரத்தை நல்லபடியா சாத்தி மேல நெத்தி கேட்டு தூப தீபங்கள்லாம் ரெடி பண்ணணும். அதற்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய கழுத்துல மாலையை போடணும். பக்தியினால எல்லாத்தையும் பண்ணியாச்சு, மனசுனால பண்ணி அந்த குழந்தைக்கு மாலையை போடுவோன்னு மாலையை எடுத்து போடுற. ரோஜா மாலை, திவ்யமான அழகான சுந்தரமான ரோஜா மாலை, வாசனை ததும்ப இருக்கு. அந்த மாலை எடுத்து அப்படி போடுறாரு. ஆனா விழவே மாட்டேங்கிறது கழுத்து. திருப்பி மனசை இன்னும் ஒருங்கிணைச்சு, நம்மளுக்கு இன்னும் மனசுல ஒருங்கிணையில, அதனாலதான் பகவான் விழமாட்டேங்கிறது மாலைன்னு முடிவு பண்ணிட்டு திருப்பி மனசை ஒருநிலைப்படுத்தி திருப்பி அந்த கிருஷ்ணனுக்கு மாலையை போடும். அப்பையும் விழமா திருப்பி 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 ட்ரை பண்றார். என்ன பண்ணினாலும் அந்த மாலை போய் கழுத்துல உட்கார மாட்டோம். இது பல்லக்கில் வர காலத்துல அவர் மனசுல நடக்கிற சமாச்சாரம். உடனே அந்த பல்லக்க தூக்கிட்டு வர சிஷ்யால கூப்பிட்டு கேட்கிறா. ஸ்வயம் அவருடைய சிஷ்யால் தான். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறா, வர வழியில இது போல இந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணேன், ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்ட கிருஷ்ணன் இந்த மாலையை மட்டும் வாங்கிக்க மாட்டேங்கிறான்னு, ஏன்னே தெரியல, நீங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னா. நல்லா படிச்சவா, சாஸ்திரம் வாசிச்சவா. உடனே அவெல்லாம் சொன்னா, மனசும் போய், கிருஷ்ணனும் போய், பண்ணின பூஜையும் போய், வஸ்திரமும் போய், மாலையும் போய். ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் இதை ஏத்துக்கவே இல்லை. எல்லாம் போயின்னா இத்தனையும் வாங்கிட்டு இருக்கவே கூடாது. கிருஷ்ணன் எல்லாத்தையும் வாங்கிட்டார், மாலையை மாத்திரம் தானே வாங்கிக்கல. அப்ப இதெல்லாம் உண்மைதானே, பக்திங்கிறது சத்தியம் தானப்பா. அதெல்லாம் தெரியாது, சாஸ்திரப்படி எல்லாமே நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் இந்த மன பூஜை. உடனே பார்த்தாரு, உங்ககிட்ட கேட்டது வியர்த்தம்னு. ஏன்னா உங்களுக்கு அருமை தெரியாது, உங்ககிட்ட போய் நான் இதை பத்தி கேட்டேன், இது எந்த பண்ண. திருப்பி கண்ணை போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்கிற, அப்பயும் விழல. இந்த அவஸ்தையில இருக்கிற காலத்துல, பல்லக்கு போயிட்டு இருக்க, சஞ்சாரமாயிட்டு இருக்கிற காலத்திலேயே எங்கேருந்தோ ஒரு பையன் ஓடி வரான். ஆடு மேய்ச்சிட்டு தொலை தூரத்துல இருக்கிற பையன். அப்படி கம்போட ஏக வஸ்திரத்தோட ஓடி வந்து மற்றொரு வஸ்திரத்தை கையில கட்டிட்டு அந்த பல்லக்க நோக்கி ஓடி வரான். பல்லக்கு முன்னாடி நின்று அங்க இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கிறவாளெல்லாம் பார்த்து,
நான் அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், எனக்கு அனுமதி கொடுக்கணும். அவ சொன்னா, உன்னெல்லாம் அவர் பார்க்கவும் மாட்டார், உங்ககிட்ட பேசவும் மாட்டார். எட்டி போ, நீ கிட்டையே வராதுன்னு. நீங்க எங்க கூட பேசுறதே தப்பு, கிட்டையே வராது, எட்டி போ, தள்ளி போடான்னு அவர் சொன்னார். இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கிட்ட நான் தெரிவிக்கணும், எனக்கு அனுமதி கொடுக்கும், 2 நிமிஷம் தான் பேசிட்டு. அவர் பார்க்கவே மாட்டாருங்கிற, பேச வேற பேசணுங்கிறேன், நீ பக்கத்துல வராது, தள்ளி போ, தீண்டத்தகாது. திருப்பி 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 பிரார்த்தனை பண்றா, இவா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, விடவும் மாட்டேன். உடனே பார்த்தாரு. கடைசியாக இவாளுக்கு நடக்கிற அந்த வாக்குவாதத்தை பார்த்து அந்த உள்ள இருக்கக்கூடிய வியாசராயர் என்ன பண்ணார், அந்த திரைய விளக்கிண்டு யாரு என்ன பேசுறான்னு எட்டி பார்த்தா இவா 2 பேரும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனும் இந்த படிச்ச வித்வான்களும். என்ன சமாச்சாரம்னு கூப்பிட்டு கேட்க, உடனே அந்த நடந்த கதை அத்தனையும் அவள்லாம் சொன்ன. இந்த பையன் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு தர்க்கம் பண்றோம், நாங்க பார்க்க மாட்டோம்னு தடுத்தோம், விட மாட்டோம்னு தடுத்தோம். உடனே அவர் என்ன குருஸ்தானத்தில் இருக்க, ஏன்னா இதெல்லாம் பண்ணினா அவர் குருவே கிடையாது. அவர் உடனே சொன்னார், என்னப்பா சொல்லணும், என்ன சொல்லணுமோ என்கிட்ட நேரடியா சொல்லு. இறங்கி வந்து கேட்க, உடனே அவர் சொன்னார், சுவாமி நீங்க வர வழியில அந்த உடுப்பி கிருஷ்ணனை வச்சுண்டு அந்த கண்ணனுக்கு விசேஷமான ஆராதனைகளை பண்ணேன். லிட்டரலா பல லிட்டர்கள்ல பாலபிஷேகம், தேனபிஷேகம், பன்னீர் முதலிய சந்தனங்கள் எல்லா அபிஷேகமும் பண்ணேன். திவ்யமான வஸ்திரங்களை சாத்தினேன், மேல நெத்திக்கிட்டு அந்த மாலையை போடுற காலத்துல உங்களுக்கு மாலை தடுக்கிறது அதுதான் என்ன. இவருக்கு நம்ம இவ்வளவு நாள் பண்ண அனுஷ்டானமே வேஸ்ட் நினைச்சார். எப்பேற்பட்ட ஒரு 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 சூக்ஷ்மமான விஷயம் அந்த பையன் சொல்றான். கூட இருக்கிற சிஷ்யா இந்த பூஜையை ஒத்துக்கவே இல்லை. குருவனுடைய மனசு தெரியாதவா சிஷ்யாலாக இருக்கா. பிரதிகூல சீலவுன்னார் பாகவத். கூட இருக்க மனசு தெரியாதவான்னு இந்த ஜெய விஜயால சொல்ற காலத்துல பகவத் பிரதிகூல சீலம்னா ஜெய விஜயா. அது போல கூட இருக்கிறவா உள்ள இருக்கிற கூடிய அந்த குருநாதருடைய மனசு தெரியாம நீங்களும் போய் பூஜையும் போய் உடுப்பி கிருஷ்ணனும் போயின்னா, ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடைச்சேரிய சேர்ந்தவன் நீ, தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த நீ, கூட கூட இல்ல எங்கேருந்தோ எட்டி இருக்கிற நீ, நான் இங்க பல்லக்குல போற காலத்துல பண்ண பூஜையை தெரிஞ்சுட்டு அதுவும் அதுல ஒரு விக்னம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அதை என்கிட்ட வந்து சொன்னியேப்பா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்டாரு. என்னமா உனக்கு இதெல்லாம் தெரியும்? ஏன்னா ஆச்சாரம் கிடையாது, வேதம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, படிப்பு கிடையாது, ஒண்ணுமே இல்லாத சிறுவன். ஆனா நீ இந்த மனசுல பண்ண தியான பூஜைய எங்கேதோ இருந்த நீ தெரிஞ்சுட்டு வந்து சொல்றிய. இல்ல சுவாமி, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த மாலை ஏன் விழலந்தானே இவ்வளவு நேரமா நீங்க யோஜனை பண்ணிட்டு இருக்க. அது வேற எதுவும் இல்ல, அந்த உடுப்பி கிருஷ்ணன் கையில ஒரு மத்தை தாங்கிட்டு இருக்க. அந்த மத்துல நீங்க போடுற காலத்துல மாலை போய் தடுத்து கழுத்துல விழாம நிக்கிறது. அந்த மத்தை ஒதுக்கிட்டு இடுக்கு வழியாக அந்த மாலையை போட்டேன்னா கரெக்டாக அந்த குஞ்சு கிருஷ்ணனுடைய கழுத்துல போய் உட்காந்து. நீங்க அதனால மத்தை ஒதுக்கிட்டு போட்டு பாருங்க, அந்த ரோஜா மாலை உள்ள போகணும். அவர் கண்ணில் ஜலமே வந்துடுது. ஏன்னா படிப்போ வேதமோ சாஸ்திரமோ குலமோ இது எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எது ஒண்ணுடா பிரயோஜனம்னா பக்தி மாத்திரம் தான். அது இருந்தா அவனே மேல விளங்கக்கூடியவன். இதெல்லாம் இருந்ததுனால அவ மேல உடையவான்னு அர்த்தம் கிடையாது. பக்தி ஒன்னும் இருந்திருக்குன்னா இது இருந்தவா அத்தனை பேரும் கீழே போயிடுறா. இதுதான் பிரகலாத சுவாமி சொல்றாரு. விப்ராது விஷட்குணயுதாது அரவிந்தனாது பாதாரவிந்த விமுதாது ஸ்வபச்சம் கரிஷ்டம். ஒரு நாய் மாம்சம் சாப்பிடுறவன் இருக்கா, அவன்கிட்ட பக்தி இருக்கு. 16 குணங்கள் கொண்ட பிராமண குணங்கள் கொண்ட ஒரு வேதத்துல சொல்லப்பட்டதான 16 குணங்கள் உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவனை காட்டிலும் யாரு சிரேஷ்டன்னா ஸ்வபச்சம் கரிஷ்டம். இவன் சிரேஷ்டமாக போயிடுறான். ஏன்னா அவன்கிட்ட பகவத் குணம் இருக்கு, அதனாலேயே அவன் சிரேஷ்டனாக போறான்னு பிரகலாத சுவாமி இதையும் சொல்றார். அதுபோல எத்தனை இருந்தாலும் பிரயோஜனப்படாது. பக்தி ஒண்ணு இருந்துடுதுன்னா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும். அதனால என் கூட இருக்கிறவா இதை ஒத்துக்கல, ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய உனக்கு இது அத்தனையும் தெரிஞ்சிருக்கு. நீதான் சிரேஷ்டன்பா. எனக்கு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண எனக்கு மத்து தடுக்கிறதுங்கிறத சொல்ல தெரியல பாத்தியா. ஆனா நீ எங்கேருந்தோ ஓடி வந்து மத்து தடுக்கிறதுன்னு சொல்லிவிட்ட.
நீ சிரேஷ்டன், யாரை காட்டிலும் சிரேஷ்டன்னா என்னுடைய சிஷ்யால விட நீ சிரேஷ்டன், அதையும் தாண்டி என்னோட சிரேஷ்டன் நீதான். எனக்கு இத்தனை தெரிஞ்சு எனக்கு மாலை போட தெரியலையே, அதனால என்னை விட சிரேஷ்டன் நீதான்பான்னு அந்த சிஷ்யனை ஏத்துண்டார். இருக்கிற சிஷ்யாலே பிரதானப்பட்ட சிஷ்யர் அவர் தான் கனகதாசர். அவர் பண்ண கீர்த்தனம் தான் இந்த கிருஷ்ணாணி வேகனேங்கிற கீர்த்தனம். எதனால இத ஏன் தெரியும்னா, அந்த பகவத் கிருபை இருந்ததுன்னா எல்லாமே நன்னா இருக்கும். எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த பகவத் பக்தி வேணும், கிருபை வேண்டும். இந்த ராவணன் என்ன பண்றான்னா, பார்க்கிற இடத்துல எல்லாம் பூஜை, பார்க்கிற புஷ்பங்களை பார்த்தா, பழங்களை பார்த்தா, மரங்களை பார்த்தா, நல்ல தீர்த்தங்களை பார்த்தா உட்கார்ந்து உடனே சிவபூஜை. ஏன்னா அந்த பகவான இடத்துல அப்படி ஒரு பிரீத்தி உடையவன் இந்த ராவணன். அதனாலதான் இத்தனை சௌக்கியங்களும் எல்லா ஆத்துல கொட்டி கெடுக்குங்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. யார் இந்த ஆஞ்சநேயரை என்ன பண்ண முடியும்? நச்சான்ய காமா நச்சான்ய பூர்வா வினாவராகாம் ஜனகாத்மஜாம் தாம். அந்த அங்குமிங்கும் தேடி பார்க்கிறார், எங்கேயும் தேவி ஆம்படல. உடனே மெதுவாக அந்த லங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்துல பார்த்தார். எட்டி பார்க்கிறார், 7000 ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் இவர் என்னன்னா, இவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர். உடனே கதை கேட்கிறவா தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுனாலே வால்மீகி ஒரு பதத்தை போட்டார். என்னன்னா, ஜனகாத்மஜாந்தாங்கிற வினாவராகம் ஜனகாத்மஜாந்தாம். தேவியை தவிர மீதி அங்க உள்ள அத்தனை ஸ்திரீகளும் இந்த ராவணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன். தேவியை தவிர தேவியை தூக்கிட்டு போயிட்டா, அபகரிச்சுட்டு வந்தாங்கிறத சொன்ன. இந்த அந்தப்புறத்தை பார்த்த நிறைய ஸ்திரீகளையும் பார்த்தாச்சு. உடனே ஆஞ்சநேய சுவாமிக்கு மனசுல ஒரு எண்ணம், நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய நம்ம அந்தப்புறத்துல இத்தனை ஸ்திரீகளை ஒரே சமயத்துல பார்த்தோம். நம்மளுடைய பிரம்மச்சரியத்துக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட போய் கேட்கறது? எந்த யாத்திரிகள் அந்த ஊர்ல இருக்கிறதோ சத்ரு தேசம், நட்டனோட ராத்திரி இருக்கிறதோ அந்தப்புறம், யார்கிட்ட போய் கேட்கறது? உடனே பார்த்தார், தனக்கு தானே தீர்மானம் பண்ணிட்டு, நம்ம எதற்காக வந்திருக்கோம்னா ராமகாரியார்த்தம் வந்திருக்கோம், தேவிய தரிசனம் பண்ண பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல நம்ம என்னன்னு நினைச்சு இந்த ஸ்திரீகள் அத்தனை பேரையும் பார்த்தோம்னா, நம்ம அம்மா ஜெகன்மாதா சீதையோன்னு நினைச்சுதானே இத்தனை பேரையும் நம்ம பார்த்தோம். நம்ம கண்ணுல தோஷமே இல்லை, எல்லாரையும் அம்மாவாக தான் பார்த்திருக்கேன், தேவியாக தான் பார்த்திருக்கேன். அதனால எந்த பிரம்மச்சரியத்துக்கும் இதை பார்த்ததுனால பிரம்மச்சரிய தோஷம் நம்மளுக்கு ஏற்பட்டெடுக்காதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டு. ஏன்னா எல்லாரையும் அம்மாவாக தானே பார்த்திருக்கேன், அம்மாவாக பார்த்ததுனாலே என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை, அதை உறுதிப்படுத்திட்டார். நம்மளுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் நிவர்த்தி பண்ணிக்கணும். உடனுக்குடன் நிவர்த்தி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அந்த சந்தேகம் வலுத்து போச்சுன்னா அதுவே ஒரு கஷ்ட காலத்துக்கு. உடனே அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டார். மாசராத பிரதீகாரம் விஸ்வசந்தம் புஜங்கவதே கங்கே மகதிதோ யாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். அடுத்ததாக பார்த்தா அத்தனை பேர் கூட படுத்துட்டு இருக்கா. அந்த ராவணேஸ்வரன் படுத்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு தலை 2 கை 2 கால். அவன் நினைச்சாதான் அந்த 10 தலை முதலிய அங்கங்கள்லாம் வரும். எப்படி விளங்குறான்னா, மாசராஜ பிரதீகாரம், கருப்பு உளுந்து மூட்டைய போல அவுத்து கொட்டினா எப்படி இருக்குமோ அது போல ஜொலிக்கிறானா கருத்த சரீரம். அந்த ஸ்திரீகளுக்கு மத்தியத்துல படுத்துட்டு இருக்கான். விஸ்வசங்கம் புஜங்கவத்துங்கிற சுவாசத்தை விடுறான், மேலேந்து கீழே பரியந்தம் பூர்ணமாக சுவாசத்தை விடுறான். எப்படி இருக்குன்னா, அந்த கங்கக்கடையில படுத்துட்டு இருக்கிற யானையை போல இருக்கு அவனுடைய தோற்றம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராவணேஸ்வரனை பார்த்தா பக்கத்துல ஒரு அம்மா படுத்துட்டு இருக்கா. யாருன்னா மண்டோதரி. கௌரீம் கனகவர்ணாங்கிம் இஷ்டாந்தபுரேஸ்வரீம் கபீம் மந்தோதரீம் தத்ர ஷயானாம் சாருரூபிணீம். அந்த அம்மாவை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவளுடைய ரூபம், தேஜஸ், அழகு எல்லாத்தையும் பார்த்து, இந்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு சமயம் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டானா ஆஞ்சநேய சுவாமி.
ஒருவேளை இவளே தேவியாக இருக்குமோன்னு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுது. எதனாலன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல லட்சணங்களோட விளங்கினாலாம் அந்த அம்மா. கௌரியும் கனகவர்ணாங்கின் தேகத்தை பார்த்தா சொர்ண ரேகையா இருக்கு. அந்த சரீரத்தினுடைய காந்தி இத்தனைக்கும் ஈஸ்வரி அவதாங்கிறத ஒரு ரூபத்தை பார்த்தாலே தெரியுது. பார்த்தாரு ஒரு தப்பான முடிவு எடுத்தார், தேவியாக இருக்குமோன்னு. தர்க்கயாமா சீதேதி ரூப யௌவன சம்பதா. இதை பார்த்து முடிவு பண்ண அப்புறம் தான் நினைச்சார் இவர் தேவியாக இருக்க முடியாதுன்னு மறுமுடிவு எடுத்தார். அந்த சீதன் நினைச்சிட்டார் ராத்திரி வேளையில தேவின்னு நினைச்சதுக்கு ஒரு சந்தோஷம், தனக்கு தானே ஒரு சந்தோஷத்தை ஆத்மலாபத்தை அடைஞ்சிட்டாரோனோ உடனே தனக்கு தானே சந்தோஷப்பட்டு அஸ்போடயாமா சுசும்பபுச்சம் நனந்த சிக்ரீட ஜகாமான் ஸ்தம்பானரோகான் நிபபாத பூமோ நிதர்யயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம்ங்கிற குரங்குகள் என்னென்ன சேட்டை பண்ணுமோ அது அத்தனையும் பண்றார். அம்மாவை பார்த்தாச்சு இல்லையா, சந்தோஷம். மேலே ஏறுறது, குட்டிகரணம் எடுக்கிறது, கீழே இறங்கிறது, தலைகீழாக இறங்கிறது, பண்ணி வால் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறார். இப்படி தனக்கு தானே ஆனந்தப்பட்டார். யாரை பார்த்து? நான் தேவியை பார்த்து, மண்டோதரியை பார்த்து தேவின்னு நினைச்சு உடனே பார்த்தார். இன்னொரு அபிப்பிராயம் தோணித்து அதே சமயத்திலே. இது தேவியாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ண அவசரம். எல்லா இடத்திலையும் பார்த்தா இந்த ஆஞ்சநேய சுவாமி எப்படி முடிவு பண்ணார் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சுந்தரகாண்டத்துல பார்த்தா ரொம்ப சிந்தனை பண்ணி தான் ஒரு முடிவே எடுப்பார். எல்லா இடத்துலையும் வால்மீகி இந்த பதத்தை தான் சொல்லுவார். ரொம்ப யோஜனை பண்ணி பண்ணார். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணார்னா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். தேவியாக இருக்குமோன்னு அவசரப்பட உடனே பார்த்தார் இது சீதையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராமன் இல்லாத தேவி என்னமாக உறக்கம் வரும் அவளுக்கு? அவள் இப்படி ஆனந்தமாக சந்தோஷமாக தூங்குவாளா? தேவிய பிரிஞ்சிருக்கிற ராமனை பிரிஞ்சிருக்கிற தேவி துக்க சமுத்திரத்துல இருப்பா, ஆனந்தமா இப்படி தூங்குவாளா? அதனால இது தேவியாக இருக்க முடியாது, நம்ம தப்பாக நினைச்சிட்டோங்கிறத முடிவு பண்ணி அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சார். அவதூயசதாம் புத்திம் பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாமஜா பராம் சீதா பிரதிமஹா கபிஹி. பார்த்தார், இந்த புத்திய தூக்கி எறிஞ்சார். எது போலன்னா அவதூயசதாம் புத்திங்கிறார். அதை நினைச்சதே தப்புன்னு தூக்கி எறிஞ்சார். அப்படி அந்த சிந்தனையை விளக்கிட்டு இது தேவி இல்லைங்கிறத முடிவு பண்ணார். நான் ராமேன நியுக்தாசா ஸ்பர்த்துமரிக சிபாமினி நாபோகும் நப்யலம் கர்த்தும் நபானமுபசேவித்தும். ராமனை பிரிஞ்ச தேவிக்கு சாப்பாடு இருக்குமா, தூக்கம் இருக்குமா, போகம் இருக்குமா? எதுவுமே இல்லாம அவ கஷ்டப்பட்டு துக்க தப்தையாக தானே இருக்கணும். ஆனா இங்க சுகத்தினால ஒரு தேவி தூங்கிட்டு இருக்கான்னா இவ தேவியாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்த புத்தியை ஒதுக்கி அந்நேயமிதி நிச்சித்ய பானபூமௌ சசாரசக, அது வேற யாரோங்கிறத முடிவு பண்ணிட்டு அடுத்ததாக பார்த்தார் ஒரு இடத்தை பார்த்தார். என்னன்னா மத்தியபானம் பண்ணக்கூடியதான ஒரு இடம். அதை பார்த்து அந்த வால்மீகி மகரிஷி ஆஞ்சநேய சுவாமி அங்க எப்படி விளங்கினார்ங்கிறத ஒரு பல சர்க்கங்கள் வர்ணிக்கிறது. கொச்சிதர்த்தாவசேஷாணி கொச்சிதே பீதானி சர்வசஹ क्वचित् चिन्नेन प्रीतानि पानानि च ददर्शः क्वचित् भक्ष्यां च विविधानि क्वचित् पानानि भागशः. விதவிதமான வஸ்துக்கள் அங்க இருக்கு. எல்லாம் அல்பமான வஸ்துக்கள், தரமான வஸ்துக்கள், மத்தியபானங்கள். அதுவும் யாரும் தொடாதன்னு அங்க யாரும் சொல்றதுக்கு ஆசாமியே கிடையாது. இஷ்டம் போல எடுத்து சாப்பிடலாம். ராத்திரி 12 மணி தடுக்கிறதுக்கு ஆசாமி கிடையாது. ஆனா இந்த இத்தனைய நல்ல வஸ்து விஷயங்களை வர்ணிச்சுட்டு வரக்கூடிய வால்மீகி மகரிஷி இந்த சுந்தரகாண்டத்துல இதையும் பத்தி பல சர்க்கம் பண்ண. ஏன் இது போல கெட்ட வஸ்துக்களை ஏன் பிராதானியம் கொடுத்து இதற்கு ஒரு ஸ்லோகங்கள்லாம் பண்ணினார்னா நம்மளுக்கு அப்பதானே தெரியுங்கிறதுனால. இது போல சந்தர்ப்பத்துல யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு பார்த்துடுவாங்க. நல்ல வஸ்துக்கள் கொஞ்சம் குடிச்சுதான் பார்ப்போமேன்னு ஒரு எண்ணம் வந்துடும்.
ஆனா அந்த சமயத்துல ஆஞ்சநேய சுவாமி எப்படி ஜிதேந்திரியம் புத்திமதாம் பரிஷ்டம்னு எப்படி அந்த வஸ்துக்களை தொடாம அதிலிருந்து விலகி தனியா நின்னாருன்னு நம்மளுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை போட்டார். அப்படி ஆஞ்சநேய சுவாமி அதை பருகி இருந்தார்னா 68 காண்டம் 68 சர்க்கம் இல்ல சுந்தரகாண்டம். வால்மீகி இன்னொரு சர்க்கம் போட்டிருப்பார். என்னன்னா ஆஞ்சநேய சுவாமி அந்த அசோகவனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தார், இஷ்டம் போல சாப்பிட்ட ஆனந்த சாகரத்துல முழுகினார்னு போட்டிருப்பார். ஆனா அதை நினைச்சு கூட பார்க்கலையா, புத்தி கூட கொண்டு போகாம மனசு கிட்ட கொண்டு போகாதபடிக்கு அவருக்கு அதுக்கு பண்றதுக்கு உண்டான எல்லா விதமான சுதந்திரமும் அந்த இடத்துல இருந்தது. ஆனா அதை ஒதுக்கினார். அதை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வர அதை நம்மளுக்காக தான். ஏன்னா இத்தனை வஸ்துக்கள் இருந்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா அதை தொட்டு அனுபவிச்சு பார்க்கணுங்கிற ஒரு சபலம் இருக்கும். ஆனா சுவாமி என்ன பண்ணார், அந்த சபலத்திலிருந்து ஒதுக்கி அந்த வஸ்துவை புத்தியினால தள்ளி மனசுனால தள்ளி ஒதுக்கினார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வால்மீகி மகரிஷி அதை சில ஸ்லோகங்கள்ல வைக்க, சர்வமப்யவகாசம் ச விசசார மகாகவி சதுரங்குலமாத்ரோபி நாவகாசம் ந வித்யதே. அங்கும் இங்கும் தேடுறார். பார்த்தா அந்த தேவி இருக்கிற இடம் கண்ணுக்கே பார்க்க மாட்டோம். அதுவும் முன்னாடி சொன்னது போல காற்ற போல ஒரு இடுக்கு கூட விடாம எல்லா இடத்துலையும் தேடுறார். ஆனா தேவி இருக்கிறது தெரியல. சதுரங்குல மாத்ரோபிங்கிற 4 வேற கடை இடம் கூட விடாதபடிக்கு எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. இப்படி தேவி கிடைக்காம இருக்காது. என்ன பயம்னா நச்சபட்சியாமி தாமகம், நான் தேவி இல்லாம ஊருக்கு போய் என்ன பண்ணுவேன்? இக சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேஷனே. சம்பாதி வச்சனத்தை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். ஏன்னா சம்பாதி சொன்னது பொய் கிடையாது, உண்மை பார்த்துட்டு வந்துதான் சொல்லியிருக்க. அப்ப தேவி இங்க இருக்காங்கிறது சத்தியம் என் கண்ணுக்கு தான் படுது. ஆக்கியாதா கிருத்ரராஜேன நசபஷ்யாமி தாமகம். அவர் சொன்னது சத்தியமாக இருக்கும் பட்சத்தில் தேவி இங்கதான் இருக்கா. அப்ப தேவி இருக்கான்னா என் கண்ணுக்கு ஏன் படல? தேவி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேட வந்திருக்கேன். வந்திருக்கிறனா தேவியை பார்க்காம ஊருக்கு போக முடியுமா? சோகம் செய்வ கமிஷ்யாமி கிஷ்கிந்தாம் நகரேமிதா நதர்க்ஷ்யாம்யகம் திருஷ்டும் சுக்ரீவம் மைதிலீம் வினா. சுக்ரீவாஜ்ஞன ரொம்ப பிரசித்தம். தலையை வாங்கிடுவான் சுக்ரீவன். அவனுடைய ஆக்ஞையில கிளம்பி வந்திருக்கேன். இது எனக்கு மட்டும் ஆபத்து கொடுக்காது, என்னை சுத்தி இருக்கிறவா அத்தனை பேருக்கும், தென் திசையில யார் யார் வந்தாலும் அத்தனை பேருக்கும் தான் ஆபத்து. என்னால அவா கஷ்டப்பட போறா. அதுவும் இல்லாம நான் சுக்ரீவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இந்த பிரபுவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இந்த குரங்குகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாரும் என்னுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்காக தானே காத்துட்டு இருக்கா. அவள்லாம் என்னால ஏமாத்தத்தை அடைவா. அது மாத்திரமில்ல, சுக்ரீவனால வதத்தையும் அடைவா கடைசியில். அதனால நான் போய் நல்ல செய்தி சொன்னாதான உண்டு. நல்ல செய்தி எங்க இருக்குன்னா நான் தேவியை பார்க்கறதுலதான் நல்ல செய்தியே இருக்கு. ஆனா அந்த தேவி எனக்கு கண்ணில் பட மாட்டேங்கிறாள். என்ன பண்ணுவேன்னால வானப்பிரஸ்தோ கமிஷ்யாமி ஹிருத்ருஷ்டா ஜனகாத்மஜா சிந்தா கிருத்வா பிரமேக்ஷாமி சமித்தமரணி சுதம். நான் என்ன பண்றதா முடிவெடுத்திருக்கேன்னா, தேவி ஆம்பளை ஊருக்கு போக முடியாது, அவளுக்கு பதிலும் சொல்ல முடியாது. நான் இந்த சரீரத்தை தியாகம் பண்றேன். அக்னியை ஏற்றி அதுல நான் பிரவிஷ்யம் பண்ண போறேன், அதுல இறங்க போறேன். இல்லைன்னா என்ன பண்ண போறேன்னா, இந்த வானப்பிரஸ்தம், இந்த வானப்பிரஸ்தாசிரமம் வாங்கி வர தாடியை வச்சுட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துல குதிக்க போறேன். ஏன்னா தேவி கிடைக்கலன்னா அதுதான் பண்ணியே ஆகணும். சிந்தாம் கிருத்வா பிரவேக்ஷாமி, அக்னியை மூட்டி இறங்க போறேன். ஜீவனை விடுறதை விட வேற வழியே கிடையாது, எனக்கு அதை தவிர வேற வழி கிடையாது. அதனால அந்த காரியத்தை தான் நான் பண்ண போறேன்னு மனசுல இறங்கி போயிட்டார். ஏன்னா எந்த பிரபுவை நினைச்சா நம்மளுக்கு மனசுல ஒரு தெம்பு வந்து தைரியம் கிடைக்குமோ, அந்த பிரபுவே ஒரு க்ஷணம் மனசு விட்டு போயிட்டார். அதனால நான் ஜீவனை விட போறேன்னு சொல்ற. அப்பதான் தோணித்து, நம்ம பண்ண காரியத்தெல்லாம் ஒரு தடவை மனசுனால நினைச்சு பார்க்கணும். என்னென்ன காரியம் பண்ணினோம்? நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பர்வதத்துல இருந்துட்டு சூர்யாய மகேந்திரா எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை போட்டு, சுத்திர தெய்வத்திலேருந்து ஆரம்பிச்சு இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் நமஸ்காரம்.
சூரியனுக்கு, வாயுக்கு, இந்திரனுக்கு, எல்லா தேவதைகளுக்கும், சுத்திர தெய்வங்களுக்கு உட்பட நமஸ்காரம் ஆயிடும். ஆனா எந்த தேவிய எந்த பிரபுவுக்காக கிளம்பி வந்தோமோ அந்த பிரபுவுக்கு நமஸ்காரமே பண்ணலையே. எந்த தேவியை முன்னிட்டு வந்தோமோ அந்த தேவிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலையே. ஏன்னா அந்த மங்கள மூர்த்திகளுக்கு நமஸ்காரம் பண்ணாம தன்னுடைய பலத்துல நான் கிளம்பி வந்தேனே, அதுவே முதல் தப்புன்னா. அவளுக்கு நமஸ்காரம் பண்ணாம கிளம்பினதுனாலதான் இந்த இந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா கண்ணுக்கே பட மாட்டேங்கிறாளே தேவி. அவளை நமஸ்காரம் பண்ணாம கிளம்பிவிட்டோமே வருத்தப்பட்டு, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ. யாருக்கு நமஸ்காரம்னா நமோஸ்து ராமாய, என் பிரபுவான அயோத்தியாதிபதியான காட்டுல வசிக்கக்கூடிய என் பிரபுவான ராமனுக்கு முதல் நமஸ்காரம். ராமாயா, கூடவே அவர் கூட பிராதாவாக விளங்கக்கூடிய லக்ஷ்மணாய லக்ஷ்மண சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம். தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை, அந்த லோகமாதாவான சீதைக்கு ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ருத்ரேந்திர, மற்ற எல்லா தேவதைகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள்ல பிரார்த்தனை பண்ண. அது பர்யந்தம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எக்ஸ்டென்ஷன் அசோகவனம் கண்ணில் பட்டுதான் சுவாமி. இது என்ன தாத்பரியம்னா, பகவானுடைய கிருபையோட இருந்தா எல்லாம் விளங்கும், பகவான மறந்துட்டா எதுவுமே விளங்காது. இது எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ஆஞ்சநேய சுவாமி. அவர் ஒரு க்ஷணம் பகவான மறந்தார், அவருக்கு ஒண்ணுமே சித்திக்கல. ஆனா இப்ப பகவான ஸ்மரிச்சார், அவருக்கு எல்லாம் கிடைச்சிடுது. அதற்கு மேல எப்பேற்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும் பகவானுடைய திருவடியை நினைச்சோம்னா அந்த கஷ்டகாலத்திலிருந்து அது தரையேற்றி விடும். இந்த ஆஞ்சநேய சுவாமி என்ன சொல்றாரு, உயிரை விட போறேங்கிறார். உயிரை விடுற காலத்துல ஒரு ஸ்மரணம் தான் பகவான பண்ணார். அதுல இருந்து தரணம் பண்ணி அவருக்கு அசோகவனம்ங்கிற ஒரு இடம் தெரிய ஆரம்பிச்சு கண்ணு. சமபூத்வமிவத்யாத்வா மனசா சாதிகம்யதாம் அவப்ளுதோ மகாதேஜா பிராகாரம் தஸ்ய வேஷ்மனஹ. தியானம் பண்ணி அந்த கண்ணை திறந்து பார்க்கிற ஸ்லோகத்தை சொல்லி தியானத்தை பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா அந்த அசோகவனம் அப்ப கண்ணில் படும். அது வரையும் தெரியுது. அப்பதான் தெரிஞ்சுதான் சந்தியாகாலமனாஷ்யாம த்ருவமேஷ்யதி ஜானகி நதீம் சேமாம் சிவஜலாம் சந்தியார்த்தே பரவர்ணினி. சுவாமி பார்த்தார், ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா, சாயரட்ச ஆச்சுன்னா அந்த அசோகவனத்துல ஓடக்கூடிய ஒரு ஓடை, அந்த ஓடையை பார்த்தோன்னு முடிவு பண்ணார், இந்த இடத்துக்கு தேவி தீர்மானமாக சாயங்கால வேலையில வருவோம். ஏன்னா ஸ்திரீகள் சாயம் பிராதகா எப்பொழுதும் விளக்கேற்றி வச்சு சுவாமி நமஸ்காரம் பண்றது நம்ம பாரத தேசத்து கலாச்சாரம். இது என்னாச்சுன்னா இப்ப இதெல்லாம் பண்றதே கிடையாது. வாசல்ல கோலம் போடுறது, விளக்கேற்றி வைக்கிறது எதுவுமே கிடையாது. நெத்தி இட்டுக்கிறது எதுவுமே கிடையாது. தலையை அவுத்து போட்டு சுத்துறது எப்ப பார்த்தாலும். இதெல்லாம் பாரத தேசத்து கலாச்சாரம், குழந்தைகள் ஸ்திரீகளுக்கு உண்டான முக்கியமான விஷயம். வாசல்ல கோலம் போடுறது எதற்காகன்னா, நீ நினைச்சுக்கிற வாசல்ல கோலம் போடுறது சாதாரணமான காரியம்னு. அந்த நீ கோலம் போட்டேன்னா அதுல பலவிதமான ஜீவன்கள் சாப்பிடுற புண்ணியம் நித்தியப்படி உன் கணக்குல வந்து அணில் வந்து சாப்பிடும், குருவி வந்து சாப்பிடும். இது போன்ற நம்ம பெரியவாழ்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாம வச்சிருக்கா புண்ணியத்தை. நம்ம அது தெரியாம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். கோலம் போட்டா என்ன ஆகுறதுன்னா, அந்த அணிலும் குருவியும் சாப்பிட்டா நித்தியபடி நீ பண்ற காரியங்கள்லேருந்தே உனக்கு புண்ணியம் கிடைச்சிடும். ராத்திரி வேளையில இந்த நாய்க்கு ஒரு ரோட்டோரமா மிஞ்சின ஆகாரத்தை வச்சேன்னா நாய் சாப்பிடுறது அது உனக்கு மீந்தது, நாய்க்கு ஒரு பிராணிக்கு ஆகாரம் போட்ட புண்ணியம். இது போல சிறுக 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 புண்ணியத்தோட சேர்த்தே வாழ்க்கை அமைச்சிருக்கா பெரியவாள். அந்த சாயங்கால வேலையிலையும்